விஸ்வாமுத்திரர் கூட வேள்வியை காப்பாற்றுவதற்கு அனுப்ப மாட்டேன், நான் போவேன் என்று சொன்னவர் தசரத சக்கரவர்த்தி. ராமர் பிறந்த உடனே ஒரு நிமிடம் கூட ராமபெருமானை பிரியாமல் இருந்த ஒருவர் தான் தசரத சக்கரவர்த்தி. மகனை பிரிந்தால் அவருக்கு மரணம் வரும், அப்படி ஒரு சாபம். மகனை பிரிஞ்சாருன்னா அவர் இறந்துடுவார். ஏன்னா அவர் உயிர் மகன். நமக்கும் சில பேருக்கு உயிர் யாராக இருக்கும்? பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, பேர பிள்ளை பேத்தி இருக்கும். அம்மான்னு நிறைய வார்த்தைகள் கேட்டிருப்போம், ஆனால் அதன் மேலே உயிர் இருக்காது. இந்த பிள்ளைங்களுக்கோ பொண்ணுக்கோ பையனுக்கோ பேரன் பேத்தி பிறந்துருச்சுன்னா மொத்த பாசமும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது உலக இயற்கை, இது நமக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வரக்கூடியது. அதில் இவருக்கு 60,000 வருஷம் குழந்தை இல்லை. முதல் குழந்தை ராமனை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வைகுந்த பெருமாள். சாதாரண பெருமாளாக இருந்தால் பரவாயில்ல, வைகுந்த பெருமாள். இந்த உலகம் அழிகின்ற பொழுது வளைந்து வளைந்து அழியாத உலகம் வைகுந்தம். அந்த வைகுந்த பெருமாளே தனக்கு மகனாக கிடைச்சிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு புண்ணியவானா இருக்கணும். அப்போ அவரை ஒரு நிமிடமாவது பிரிய எண்ணுமா அந்த மனம்? என்னாது இல்லையா? அதனால ராமபெருமானை பிரிந்தால் நான் இறந்து விடுவேன் என்று தெரிந்தும் கேட்கிறாயான்னார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, பரதன் நாடாளனும் ராமன் காடாளனும். சரி, அவ ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம் சொல்லுவான்னு பார்த்தார். 14 வருஷம் காட்டுக்கு போன்ட்டார். எத்தனை வருஷம்? 14 ஆண்டு காலம் காட்டுக்கு போ சொன்ன அடுத்த வினாடி சொல்கிறார். என்னென்னமோ கெஞ்சி பார்த்தார், காலில் விடுறார், மனைவி காலில். அதுவும் 60,000 வருஷம் ஆண்ட தசரத சக்கரவர்த்தி காலில் விழுவார்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் தன் மனைவி காலில் விழுந்து கேட்டு பார்த்தார். அவ ஒத்துக்க மாட்டேன்ட்டா. இதுதான் என்னுடைய முடிவு, இல்லைன்னா நான் இறந்து போயிடுவேன்றா. நீங்கள் கொடுத்த வரம் எது? நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த வரத்தை நிறைவேற்ற விட்டால் தசரத சக்கரவர்த்தி கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்கின்ற பழி உங்களை சேரும்ட்டார். பாவி, நான் பாலுக்கு எதுக்கு பாம்புக்கு பால் வார்த்திருக்கிறேன். உன்னை நான் உயர்வாக நினைத்தேன், ஆனால் நீ இப்படி கடைசியில் பண்ணிட்டியேன்னு கடைசியில் பார்த்தார். எப்படி சொல்கிறது? கைகை கிட்ட தினமும் வருவார் ராமபெருமான். வந்தால் அந்த அம்மா ஒரு மாதிரியாக இருக்கா. அம்மா என்னன்னார்? ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா சொல்ல சொன்னாருன்ட்டா. அப்பா அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னு ராமபெருமான் கேட்கல. ஏன் கேட்கல? இந்த அம்மையாரையே அம்மா. அப்போ தான் அவர் சொல்கிறார், இது அப்பா சொல்லி இருந்தாலும் சரி, இல்லை தாங்கள் சொன்னாலும் சரி, இரண்டும் எனக்கு ஒன்றுதான். என்ன? தந்தையில் சரி பாதி தாங்கள். தந்தை சொன்னார்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அம்மா நீங்கள் சொன்னாலும் நான் போவேன். ராமபெருமான் அவ்வளவு அன்பு வச்சிருந்தார். யார் மேலே? கைகை மேலே அவ்வளவு உயர்வான அன்பு வைத்திருந்தார். அப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கக்கூடிய ராமபெருமான், நீ காட்டுக்கு போகணும், பரதன் நாடாளனும். அம்மா நான் புறப்படுகிறேன். லக்ஷ்மணர் வெகுண்டு எழுந்தார். லக்ஷ்மணர் சொல்கிறார், ராமர் சொல்கிறார் நான் புறப்படுறேன்னார். இவர் சொல்கிறார் நானும் உங்கள் பின்னாடி வரேன். எதற்கு? தொண்டு செய்வதற்கு. தொண்டனாக வருகிறேன். ஆதிசேஷனுடைய மறு அவதாரம் இல்லையா, அதனால் தொண்டு செய்வதற்கு நான் பின்னாடி வரேன். அப்பா உன் மனைவி, லக்ஷ்மணனுடைய மனைவி பேர் என்ன? ஊர்மிளை. அந்த அம்மா பிரியணும். இப்போ எப்படி பிரியறது? கல்யாணம் ஆகிட்டு மனைவி விட்டுட்டு போனால் எத்தனை பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மையாரை விட்டுட்டு தான் அவர் வந்தார். பெண்ணை தீண்டலை, கல்யாணம் பண்ணி ஊர்மிளையை தொடவே கிடையாது. அது மட்டும் இல்லை, உண்ணலை உறங்கலை. எத்தனை வருஷம்? 14 வருஷம் உறங்கவே கிடையாது. யார் அவர்? லக்ஷ்மணர். உறங்கவே கிடையாது. 14 வருஷம் தூங்கலை, சாப்பிடல. அப்படி இருக்க முடியுமான ஒரு கேள்வி. காற்றை மட்டுமே சுவாசித்து கொண்டு பாம்புகள் வாழும். இவர் ஆதிசேஷனுடைய மறு அவதாரம் அல்லவா, அதனால் காற்றை மட்டுமே சுவாசித்து கொண்டு அவர் 14 வருஷம் வாழ்ந்தார். அப்பேற்பட்ட லக்ஷ்மணர் கூட சீத்தை சொன்ன, சுவாமி உங்களை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. ராமன் இருக்கின்ற இடமே சீதைக்கு அயோத்தி.
கணவன் எவ்வழியோ மனைவி அவ்வழி புறப்படுறாங்க. புறப்படுகிற பொழுது அங்கிருந்து புறப்பட்டு நேராக எங்கே வராங்க? புறப்படுகிற பொழுது ராமர் காட்டுக்கு போறாருன்னு சொன்ன அடுத்த வினாடி அங்கே இருக்கக்கூடிய அயோத்தியை மாநகரமே அழுதுச்சான். அது மட்டும் இல்லை, ஒருவேளை இன்னைக்கு அது அப்படி அழுகுன்ற ராமாயணம் சொல்ல போகிறோன்னு தெரிஞ்சோ என்னமோ தெரில, வானம் கூட காத்தாலேயே அழ ஆரம்பிச்சிச்சு. ராமர் காட்டுக்கு போகிறாருன்னு உடனே எது பாருங்க, நேற்று தான் சொன்னேன் நான், சுந்தரகாண்டம் தான் சொல்ல போகிறேன்னு. அது இங்கிருந்து வர்ண பகவானுக்கு போய் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. உடனே மேகராஜனை விட்டுட்டு எங்கள் ராமர் காட்டுக்கு போகிறார், எங்கள் ராமர் காட்டுக்கு போகிறாருன்னு. ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? ஆழ்வார்களில் எந்த ஒரு ஆழ்வார் அழுதார்? குலசேகர ஆழ்வார். செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோ பாடிய குலசேகர ஆழ்வார் ராமாயண கதையை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ராமர் காட்டுக்கு புறப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காட்டில் எல்லாத்தையும் அனுபவிச்சு ராவணன் கிட்ட யுத்தத்துக்கு புறப்படுகிறார் அப்படின்னு உடனே யாரங்கே ராமபெருமான் யுத்தத்துக்கு புறப்படுகிறாராம், நம் சேனைகள் எல்லாம் ஒன்று திரட்டுன்ட்டார். எல்லாம் ஒன்று திரட்டிட்டாங்க. எங்கே நம்ம நாட்டில் எங்கேயா யுத்தம் வருது? இவர் பாட்டுக்கு எல்லா சேனையும் எது குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை எல்லா படைகளும் தயார் செய்யுங்கள், ராமபெருமானுக்கு துணையாக நாம செல்லுவோம். இவர் கதை தான் கேட்டுன்னு இருந்தார். ராமாயண கதையை கேட்டுட்டு இருக்கும் பொழுது குலசேகர ஆழ்வாருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்? அந்த கதையோடு ஒன்றி போனதனால. அது மாதிரி இப்போ அந்த பிள்ளைகள் அங்கே இருக்கக்கூடிய அயோத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அழுதார்கள். கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் அழுததாம். இந்த ராமபெருமான் என்ன எங்கே போகிறாருன்னு, காட்டுக்கு போகிறாரேன்னு. அப்படி புறப்படுகிற பொழுது குகன் என்று சொல்லக்கூடிய ஓடக்காரன் வந்து என்ன பண்ணுறார்? ஓடத்தை ஓட்டுவதற்கு சொல்லுகிற பொழுது விருந்து சாப்பிடுங்கன்னு சொல்வார். நான் வரும்பொழுது சாப்பிட்றேன், இப்போ வேண்டான்வார். அந்த ஓடக்கார குகன் என்கின்ற ஓடக்காரனையும் தன்னுடைய தம்பியாக கட்டி தழுவியவர் ராமபெருமான். இதுக்கு இடையில ஒரு கதை நடந்துச்சு. இதுக்கு இடையிலையும் ஒரு கதை நடந்தது. என்ன கதை அப்படின்னா, இந்த ராமர் காட்டுக்கு வந்தார்ல, 16,000 முனிவர் பெருமான்கள் இவரை எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. ஏன்னா காட்டில் இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள், அவங்க எல்லாரும் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அயோத்தியின் சக்கரவர்த்தியான ராமபெருமான் காட்டுக்கு வருகிறாரா? 14 வருஷம் நம்ம சுகபோகமாக இருக்கலாம். ஏன்? மாதம் 3 மழை பெய்யும், வெயிலே தெரியாது, பூத்து குலுங்கும். அது மட்டும் இல்லை, காட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் ராமபெருமானுடைய மூச்சு காற்று பட்டதனால அமைதியாக இருக்குமா. சிங்கம், புலி, யானை, கரடி ஒன்றை ஒன்று அடித்து கொள்ளாது, ஒன்றை ஒன்று கொன்று தின்னாது. எல்லா குணமும் அவ்வளோ சுகமாக இருக்குமா. மரம், செடி, கொடி, புல், பூண்டு எல்லாமே சுகமாக இருக்குமா. ஏன்? ராமபெருமான் காட்டில் இருக்கிறாருல்ல, அதுக்காக அவ்வளவு சுகமாக இருக்குமா, அவ்வளவு சந்தோஷமாக இருக்குதான். யாரெல்லாம் இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்க? ராமாயணம் கேட்டால் சந்தோஷமாக இருக்கணும். ஓ, நீங்கள்லாம் ராமர் காட்டுக்கு போயிட்டாரேன்னு வருத்தமாக இருக்கிறீங்களோ? குலசேகர ஆழ்வார் போல. ராமாயணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்போது இந்த ராமபெருமானாக இருக்கக்கூடியவர் அந்த சுகபோக அந்த முனிவர்கள் அப்படி எதிர்கொண்டு அழைக்கிற பொழுது இந்த ராமரை கண்ட உடனே, முன்ன சீத்தை பார்த்தால தோல் கண்டார், தோளே கண்டார்னு, இந்த ராமரை பார்த்த உடனே ஆஹா என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, இவன் ஒருவனே ஆண், நாம் எல்லாம் பெண், நாம் எல்லாம் பெண் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்களாம், இந்த ராமனை ஒரு முறையாவது பெண்ணாக இருந்து கட்டி தழுவ மாட்டோமா ஆசை வந்துடுச்சு. யோசிச்சு பாருங்க, ராமரை ஒரு முறை பார்த்ததுக்கே முற்றும் துறந்த முனிவர்களுக்கு ஆசை வந்துடுச்சுன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு வரும்? நமக்கெல்லாம் எவ்வளவு ஆசை வரும்? அவ்வளவு அழகாக இருப்பாராம் ராமபெருமான். அதனால தான் அவ்வளவு ஆசை வந்துச்சான் முற்றும் திறந்த முனிவர்களுக்கு. இந்த ஆசையை உடனே பார்த்தா முனிவர்கள் மனசில் தான் நினச்சாங்க, ராமர்கிட்ட சொல்லலை. ராமனை அப்படி கட்டி தழுவலான்னு போனாங்க. போகிற பொழுது ராமபெருமான் சொல்லிட்டார், உங்கள் எண்ணத்தில் தூய்மையில். ஏன்னா இந்த மனம் காட்டி கொடுக்குமா, கண் காட்டி கொடுக்குமா.
எப்படி காட்டி கொடுக்கும்? நம்ம நடந்து செல்கிறோம், இல்லை எதிரில் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் பசியோடு இருக்கிறீங்கன்னா உங்கள் கண் காட்டி கொடுத்துரும். தூக்கம் உங்களுக்கு வருதுன்னா கண் காட்டி கொடுத்துரும். தூங்கினே சில பேர் கேட்குறாங்க, காத்தால் சாப்பிட்ட சாப்பாடு தூக்கம் வரும். என்ன வரும்? தூக்கம் வரும் தானே. அதனால் அந்த தூக்கதம் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கண் காட்டி கொடுத்துரும். வேறு ஏதாவது உண்டு இருக்கிறார்களா, இந்த கண் காட்டி கொடுத்துரும். பசியோடு இருக்கிறார்களா, அந்த கண் காட்டி கொடுத்துரும். துக்கத்தில் மனதில் அழுத்தமான ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கிறார்களா, அந்த கண் காட்டி கொடுத்துரும். இப்படி ஏதாவது ஒன்றை காட்டி கொடுப்பதற்கு பெயர் கண். நம்ம எதிர்த்தாப்பில் என்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு என்ன கொடுக்குது? காட்டி கொடுக்கிறது. அதனால தான் அதுக்கு பேர் கண் என்று வைத்தார்கள். இப்போ அவங்க எண்ணம் என்ன மனசில் நினைத்தாங்கல்ல, ராமர் அவங்க கண்ணை பார்த்தார், ஆனால் தூய்மை இல்லை. சுவாமி நில்லுங்கோன்னார். ஏன் ராமா? இல்லை, இந்த ஆசையை அடுத்த அவதாரத்தில் வச்சுக்கலாமே. ஏன் ராமான்னாங்க. இல்லை, உங்கள் மனசில் என்ன நினைத்தீர்கள்? பெண்ணாக இருந்து ஒரு முறையாவது கட்டி தழுவ மாட்டோமான்னு ஆசை வந்தது. இப்பிறவியில் இந்த அவதாரத்தில் என்னுடைய எண்ணம் என்னன்னா, சிந்தையாலும் சீதையை தவிர மற்ற மாந்தரை தீண்டேன். பெண்ணாயிருந்து என்னை கட்டி அணைக்கணும்னு சொன்னதுனால அந்த தூய்மை கெட்டு விடாத, அதனால வேண்டாம். ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், அதுலேருந்து நான் மாறக்கூடாது, அதனால வேண்டான்னார். வேண்டான்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், ஓ அப்படியா, இந்த ஆசைக்கு அடுத்த அவதாரத்தில் கொடுத்து விடுறேன். அவர்கள்தான் 16,000 கோபஸ்ரீகளாக பிறந்தவர்கள். 16,000 கோபஸ்ரீகளாக பிறந்தவர்கள். பிறகு இந்த முனிவரோட அவர்கள் காட்டுக்கு செல்ல. இப்போ பரதன் இந்த பாதுகை வாங்கி போட்டுட்டார். காட்டுக்கு புறப்படும் பொழுது கைகேயி கிட்ட இருந்து இந்த பாதுகையை வாங்கி போட்டு புறப்படுறார். புறப்பட்டதுக்கு அப்புறம் தான் பரதன் வரான். பரதனுக்கும் சத்ருகனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு பாட்டி வீட்டிலிருந்து வருகிற பொழுது இவர் சொல்கிறார், லக்ஷ்மணர் கொதித்து எழுறார், நாடெல்லாம் வாங்கிட்டேன், இப்போ காட்டையும் வாங்கிறதுக்கு வந்துக்கிறான் பொழுது. கொதித்து எழுறார். அண்ணா நீங்கள் மட்டும் ஊன்னு சொல்லுங்க, அவனை இப்போவே கொன்று குவிக்கிறேன். அப்பா, லக்ஷ்மணரை காட்டிலும் ராமரை காட்டிலும் 1000 மடங்கு நல்லவர் பரதன். எத்தனை மடங்கு? ராமரை விட 1000 மடங்கு நல்லவர்னா யோசித்து பாருங்களேன். அப்போ எவ்வளவு நல்லவராக இருக்கணும் பரதன் என்பது சாதாரணமானது கிடையாது. அதனால தான் நம்ம நாட்டுக்கு பரத நாடு, பாரத நாடுன்னு பேர். இந்த பரதனுடைய பேரில் தான் அந்த நாடு வச்சாங்க. ராமாயண காலத்தில் ஒரு பரதன் இவன், மகாபாரத காலத்தில் ஒரு பரதன். யாருக்காவது நினைவு இருக்கா? துஷ்யந்தன் சகுந்தலையினுடைய பிள்ளையாக பரதன் என்கின்ற நாமத்தோடு வந்து அந்த பரதன் இந்த பரதனுக்கு ஈடாக ஆட்சி செய்ததனால நம்ம நாட்டுக்கு பாரத நாடு, பரத நாடு என்று பெயர் வந்துச்சு. அதுலேயும் ஒரு பரதன், இதிலையும் ஒரு பரதன் இருப்பான். அப்போது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய பரதன் வருகிறார். வருகிற பொழுது சத்ருகனோடு வருகிறார். ஆனால் இடையில் சொல்லிட்டார், நீ எனக்கு தாயே கிடையாதுன்னு தாயே என்ன பண்ணார்? எவ்வளவுக்கு எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாயை திட்டிட்டு வந்துட்டார். வந்தவர் இப்போ கொஞ்சம் தொலைவு இருக்கு. அண்ணா, இங்கு வந்தும் அவன் விடவில்லை, நம்ம காட்டிலிருந்தும் விரட்ட வந்திருக்கின்றான். ஏன்னா ராமருக்கு தெரியும் பரதனுடைய குணம் என்னன்னு, கூடவே வளர்ந்திருக்கிறார் இல்லையா, அதனால் தெரியுன்றதுனால சொன்னார், அப்பா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இதுதான் உண்மை. அதனால் அவன் எதுக்கு தான் வரான் என்று தெரிந்து கொள்ளுமே. ஓடி வந்து சாஷ்டாங்கமாக பரதன் காலில் விழுந்தான். யார் காலில்? ராமர் காலில். அண்ணா, அந்த பாவி தாயின்னு சொல்லலை, என்ன சொல்றார்? அந்த பாவி கேட்டதற்கும் எனக்கும் சத்தியமாக எந்த சம்பந்தமும் இல்லை. அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் நாட்டிற்கு ஆசைப்படவில்லை, சத்தியமாக சொல்லுகிறேன், உங்களை விட்டு நான் போகமாட்டேன்ட்டார். இதுக்கு இடையில் தசரத சக்கரவர்த்தி இறந்து போனார். தசரத சக்கரவர்த்தி இறந்த பொழுது
இப்போ இருக்கக்கூடிய சபரிமலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சபரிமலை என்று சொல்லக்கூடிய இடத்தில்தான் என்ன கொடுத்தார்? பம்பா நதி. அந்த நதியில் தான் தசரத சக்கரவர்த்திக்கு ராமபெருமான் திதி கொடுத்தார். பம்பா நதியில் தான் திதி கொடுத்தார் ராமருக்கு. சபரிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பம்பா நதியில் திதி கொடுத்ததாக பம்பா நதியினுடைய வரலாறு சொல்லுகிறது. இப்போ தசரத சக்கரவர்த்தி இறந்தது தெரிந்த உடனே ஈமக்கிரியை ராமபெருமான் செய்து விட்டார். ராமர் செய்ததற்கு பிறகு அதே மாதிரி நாமெல்லாம் கூட அமாவாசை திதி கொடுக்கணும், அமாவாசைக்கு விரதம் இருக்கணும், ஒரு கட்டு அகத்திக்கரை கொடுக்கணும். கொடுக்க முடியாதவங்க அன்றைய தினத்தில் இறப்பதற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறந்து போனவர்கள் பெயர் உங்களுக்கு தெரியும்னா அவங்கள நினச்சி ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பிடி காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு, ஏன்னா நீங்கள் இருக்கிறது விசிராந்தியில், உங்களால் முடிஞ்ச படையல் போட முடியலன்னா கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சாப்பாட்டை ஒரு பிடி காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள்லாம் இறந்தவங்க பேரையும் மனசில் தியானித்து கொண்டு ஒரு நிமிஷம் அந்த கடவுளிடத்தில் கையெடுத்து கும்பிட்டு அந்த இறந்த மூதாதையர்கள் சொர்க்கமடையணும் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள்லாம் சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த திதி கொடுப்பதற்கு. ஏன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் திதி கொடுக்கின்றார். அதுக்கடுத்து திருவள்ளூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் என்று சொல்லக்கூடியவர் திதி கொடுத்து கொண்டிருக்கிறார். பாரத காலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் திதி கொடுத்து கொண்டிருக்கிறார். ராமாயண காலத்தில் இருக்கக்கூடிய ராமபெருமானும் தசரத சக்கரவர்த்திக்கு திதி கொடுத்திருக்கிறார். கடவுள்களே திதி கொடுக்கின்ற பொழுது நாமோ திதியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது திதி கொடுப்பது. இப்போ கொடுத்து முடித்தார். அதுக்கப்புறம் தான் பரதன் காலில் விழுறார். காலில் விழுந்த உடனே அப்பா இறந்ததற்கும் இந்த அம்மா என்னை கேட்டதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், சிம்மாசனம் ஏற மாட்டேன் அப்படின்னார். ராமர் சொல்கிறார், சிம்மாசனம் இல்லைன்னா பகைவர்கள் நாட்டை கைப்பற்ற நினைப்பாங்க, அதனால் பரதா நீ நாடாளு, 14 வருஷம் கழித்து நான் வரேன். அப்போ சொல்லிட்டார், அண்ணா நீங்கள் வராத நாடு, நீங்கள் காலடி வைக்காத நாட்டில் நான் காலடி வைக்க மாட்டேன். அப்போ என்ன செய்வாய்? உங்கள் பாதுகையை கொடுங்க. என்ன கொடுங்க? உங்கள் பாதுகையை கொடுங்க. இதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த ராமாயணத்தில் ஒன்றுக்குள்ளே ஒன்று, பாரதத்தில் எப்படியோ அது மாதிரி இதுக்குள்ளேயே ஒன்றுக்குள்ளே ஒன்று சில கதைகள் இருக்குது. வைகுண்டத்தில் சங்கு சக்கரம் கொடை இது 3 இருந்தது. எப்பயும் வைகுந்த பெருமாள் செருப்பு போட்டுட்டு வைகுந்த வாசலினுடைய வெளியிலேயே கைட்டிடுவார். ஜெய விஜயர்களுக்கு வெளியிலேயே கைட்டிடுவார். அன்னைக்குன்னு பார்த்து மறந்து போய் செருப்பு உள்ளே போட்டு போயிட்டார். எங்கே? வைகுந்தத்துக்குள்ளே. உள்ளே போன உடனே செருப்போடவே அந்த பெருமாள் பார்த்து அந்த செருப்போடவே அப்படியே இருக்கார். இந்த கைட்டை அப்படியே பக்கத்தில், பெருமாள் பக்கத்தில் இந்த செருப்பு இருக்குது. இந்த கொடை சங்கு சக்கரம்லாம் சும்மா இல்லை. என்ன பண்ணிடுச்சு? நீ எப்படி உள்ளே வரலாம்? வாசுபடிக்கு வெளியில் இருக்க வேண்டிய நீ எப்படி உள்ளே வரலான்னு இந்த கொடை அதிகமாக அடிச்சுதான். எதை? அந்த செருப்பு. இந்த சங்கு சக்கரமும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் துட்டுதான். எதை? அந்த செருப்பு. காலையில் பொழுது வெடிஞ்ச உடனே வைகுந்த பெருமாள் எடுத்து அந்த காலில் அந்த செருப்பை அணுகிற பொழுது ஜில்லுன்னு இருந்துச்சான். அழுது உடனே கேட்டுறாதீங்க, அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் இருக்கா, அது எப்படி அழுது இருக்கும், அதில் எப்படி தண்ணி வந்திருக்கும், அது வைகுந்த செருப்பு. உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை சொல்கிறேன். ஒரு தலத்தில் செருப்பு அணிவிக்கக்கூடிய ஒரு தலம் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? நம்ம பூமியிலேயே 108 திவ்ய தேசத்தில் மிகப்பெரிய தேசம் ராமானுஜர்னுடைய உடம்பு இருக்கக்கூடிய இடம். அதில் இன்றைக்கும் செருப்பு போடுவாங்க. இன்றைக்கும் செருப்பு அணிவிப்பார்கள். அந்த செருப்பு வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படும். அந்த செருப்பு தேஞ்சி இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் வரலாறு. அந்த பழைய செருப்பை ஒரு சைடில் ஒரு இடத்துல மாட்டி வச்சுருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா அந்த பாதம் தேஞ்சி இருக்கும். அது செய்யறதுக்காகவே பரம்பரையாக
ஒரு 3 பேர் இருப்பாங்க. 40 நாள் விரதம் இருந்து அந்த செருப்பு தைப்பாங்க. அதை விட இன்னொன்று, அளவு எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆள் ஒரு செருப்பு தைப்பார், இன்னொரு ஆள் இன்னொரு செருப்பு தைப்பார். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே அளவோட இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துன்னு இருக்கு. நல்லா கை தட்டலாம்ல, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஏன்னா நிறைய பேர் நம் இந்து மதத்தை கொச்சப்படுத்தி, இந்து மதத்தை கேவலப்படுத்தி, இந்து மதத்தை எதையோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு செருப்பு, ஒரு நாள் ஒருவர் 40 நாள் விரதம் இருந்து ஒரு இடத்துல அந்த செருப்பை தைக்கிறார். இன்னொருத்தர் 40 நாள் இருந்து இன்னொருத்தர் அந்த செருப்பை தைக்கிறார். இரண்டும் தோல் என்று சொல்லக்கூடியது கொடுக்கப்பட்டாலும் கூட அளவு என்பது எவருக்குமே தெரியாது. ஆனால் 2 செருப்பினுடைய கால் அளவும் இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமே தவிர 1 இன்ச்சு கூட மாறவே மாறாதுன்னா யோசித்து பாருங்க. அது இறைவன் திருவருள் தானே. சரி, அதை விட செருப்பு போட்டாச்சு, அது எங்கன்னா நடந்து போயிருந்தா தானே தேயும். ஆனால் அந்த 1 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு எடுத்து அந்த மாட்டி வச்சுன்னு நம்ம எல்லாருமே போனீங்கன்னா அதை கேளுங்க. ஸ்ரீரங்கத்தில் எப்பயாவது போனீங்கன்னா கூட கேட்டு பாருங்கள். இல்லைனா நீங்கள்லாம் போய் ஒரு யூடியூப்புன்றதில் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அந்த செருப்பு ஒரு இடத்துல மாட்டி வச்சுருப்பாங்க, அந்த செருப்பு தேஞ்சி இருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு மனிதர் போட்டு நடந்தால் தானே செருப்பு தேயும், இல்லைன்னா தேயுமா? அப்போ அந்த பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய செருப்பு தேய்கிறது என்றால் அந்த பெருமாளுக்கு இன்றைய தினம் வரைக்கும் என்ன இருக்கு? அவர் உயிருடன் இருந்து இரவு நேரத்தில் எங்கேயோ போய் நடந்து போய் வரார். எல்லா அடியார்களும் கோவிந்தா என்று அழைத்தால், அடுத்த வினாடி நாராயணா என்று அழைத்தால், அடியார்களுக்காக எளிய வந்து அருள் புரிவதற்காக எங்கு வேண்டுமானாலும் அவர் சென்றிருப்பார் போலும். அதனால் தானே அந்த செருப்பு தேய்ந்திருக்கிறது. இல்லைன்னா தேய்ஞ்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட செருப்பை பாதுகையை வாங்கிட்டார். வாங்கின இப்போ அடிச்சார்ல இவர், எது கொடை அடிச்சதில்ல. இப்போ பார்த்தார், இந்த செருப்பை காலில் போட்டார். பெருமாள் போட்ட உடனே நடைஞ்சிருந்தது. கீழே குனிஞ்சி கேட்டார், ஏன் அழுதுருக்கிறேன்னார். ஒன்றும் இல்லை சாமி, உண்மையை சொல்லக்கூடாது. அடித்தவங்க பெரியவங்களாவே தான் இருந்துட்டு போட்டோமே, நாம் உள்ளே வந்தது தப்பு தானே. நாம் இறைவனை சுமக்கிற வேலையை செய்கிறோம், அந்த வேலையை செஞ்சுட்டு வெளியிலே இருந்திருக்கணுமா? உள்ளே வந்தது நம்ம தப்பு தானே. இல்லை கடவுள்கிட்ட நம்ம சொல்லியிருக்கணும், இல்லை நான் என்னை இங்கே விட்டுருங்க சுவாமின்னு நான் கேட்டிருக்கணும், இல்லை கேட்காது ஏன் தப்பு தானே. அப்போ நான் கேட்கலன்றது என்னுடைய தவறு இருக்கும் பொழுது நான் ஏன் அடித்தவங்களை பற்றி கவலைப்படணும்? அது மட்டும் இல்லை, இறைவனுக்கு அது தெரிந்தால் இறைவன் மனம் நோகும் அல்லவா. அதனால் உண்மையை சொல்லலை. பகவான் பார்த்தாரு, அவருக்கு தெரியாமையா இதெல்லாம் நடக்குது? நடத்துறதே அவர் தானே. செருப்பை எப்பயும் வெளியில் விடுறவர் ஏன் உள்ளே போட்டு வரணும்? ஏன் போட்டு வரணும்? இந்த செருப்புக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் அந்த வேலையை செய்தார். இப்போ பார்த்தார், ஓ அப்படியே சங்கு சக்கரம் கொடையை கூப்பிட்டு கேட்டார், என்ன நடந்தது? ஆமாம் சுவாமி, அவன் எப்படி உள்ளே வரலாம்? வெளியில் இருக்கிறவன் எப்படி உள்ளே வரலாம்? சரி சரி, அப்படியா? இது அழுதது இல்லையா? இறைவனால் தாங்க முடியலை. இறைவன் சொன்னார், இந்த ரொம்ப அச்சான்ல உன்னை, அவனையே உன்னை சுமக்க வைக்கிறேன், அவனையே உன்னை வணங்க வைக்கிறேன். 60,000 வருஷம் ஆண்ட தசரத சக்கரவர்த்தி உட்கார்ந்த சிம்மாசனத்தில் 14 வருஷம் உன்னை உட்கார வைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுறேன். அவர் கொடுத்த வைகுந்த செருப்புக்கு கொடுத்த வரத்தின் காரணமாகத்தான் கொடையாக இருந்தவர் பரதன். அடித்தவர் சங்கு சக்கரம் தான் யாரு? லக்ஷ்மணரும் சத்ருகனனும். அதனால தான் இவர் என்ன பண்ணாரு, அவனை தலையில் சுமக்க விட்டார். அதிகமாக அடித்தது யாரு? இந்த கொடையினுடைய சொரூபம் தான் பரதாழ்வார். அதனால பார்த்தார், அந்த செருப்பை உன் தலையில் சுமக்க வைக்கிறேன். உன்னதான் அவன் அதிகமாக அடித்தான்ல, அதனால அவனையே சுமக்க வைக்கிறேன். நாம் இப்போ என்ன தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு நிச்சயமான தண்டனை உண்டு. வைகுந்தத்தில் செய்த தவறுக்கே தண்டனை இருக்குன்னா பூமியில் செய்கிற தவறுகளுக்கு தண்டனை இல்லைன்னு நினைக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அதனால தான் செருப்பை கொண்டு போய் சிம்மாசனத்தில் வச்சுட்டு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் கேள்விப்பட்டதுண்டா? பாதுகா பட்டாபிஷேகம்.
அதை கொடுத்துட்டார். இன்னொன்று, தாழ்ந்த குலம் என்று சொல்லக்கூடிய செருப்பு தைக்கக்கூடியவன் கொடுத்த செருப்பு அந்த செருப்பு. இறைவனிடத்தில் ஜாதி மத பேதம் கிடையாது என்பதை உணர்த்திய ஒரு கதை எதுடான்னா ராமாயணம். இன்னொன்று, செருப்பு தைக்கக்கூடியவனுக்கும் சம உரிமை கொடுத்து சம சிம்மாசனம் கொடுத்த ஒரு பெருமான்னா அது ராம பெருமான். அதனால தான் சொன்னாரோ என்னமோ தெரில, கம்பனுடைய வாக்கு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்து. இந்த 2 எழுத்து சொன்னா போதியும், அவன் வாழ்க்கையில் நீ எங்க போனாலும் போகலாம், என்ன வேணாலும் கிடைக்கும். நீ என்ன வேண்டுகிறாயோ, என்ன நினைக்கிறாயோ, அது அத்தனையும் இந்த 2 எழுத்தே கொடுத்துரும். நீ வேற எந்த எழுத்துக்கும் போக வேணாம். நீங்க மற்ற எழுத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற நாமங்களை சொல்லி பாருங்க, பேச்சு வழக்கில் வரவே வராது. வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம், கொடுத்தாராம், இறந்தாராம், எல்லாவற்றிலும் ராமநாமம் சேர்க்கலாம். ஆனால் மற்ற எந்த நாமத்தையாவது சேர்த்து பாருங்க, வழக்கில் வருமா பாருங்க, பேசி பாருங்க, வழக்குக்கு வராது. பேச்சு வழக்குக்கே அது வராது, அது ஒரு மாதிரியா இருக்கும் பேசினா. ஆனால் இந்த ராமநாமம் மட்டும் வரும். அதனால தான் 11,000 ஆண்டு காலம் வாழ்ந்த ராமபெருமான் ஒரு நிமிடம் கூட நான் மனிதன் என்கின்ற எண்ணத்தோடு மட்டும்தான் இருந்தாரே தவிர எக்காரணத்தை கொண்டும் கடவுள் என்கின்ற எண்ணம் என்பது அவர் மனசில் வரவே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு, அப்பேற்பட்ட ஒரு பெருமான் ராமபெருமான். இப்போ அந்த செருப்புக்கு மரியாதை கொடுத்தார். வைகுந்தத்தில் நடந்த கதை, பூமியில் மரியாதை கொடுத்தார். ஏன்? பூமியில் தான் அதிக தவறுகள் நடக்கக்கூடிய இடம். இதை தெரிந்தாவது தவறுகளை திருத்தி கொள்ளட்டும்ன்றதுக்காக கொடுத்தார். இப்போ அந்த பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஊர்னுடைய எல்லையிலே பரதர் ஒரு வார்த்தை சொல்றார், அண்ணா 14 ஆண்டு காலம் வரைக்கும் பொறுத்திருப்பேன், 14 ஆண்டு காலம் முடிவடைந்து விட்ட பிறகு தாங்கள் வரவில்லை என்றால் நெருப்பை மூட்டி நெருப்பை வலம் வந்து அந்த நெருப்பில் விழுந்து மாண்டு விடுவேன், இது சத்தியம், தங்கள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். யோசிச்சு பாருங்க. அப்போ ராமரை காட்டிலும் யார் நல்லவர்? 1000 மடங்கு நல்லவர். இப்போ பார்த்து கேட்குறார் இவர், என்னென்ன லக்ஷ்மணரை பார்த்து, லக்ஷ்மணா என்னமோ சொன்னியே அண்ணா, மன்னியுங்கள், அவன் குணம் எனக்கு தெரியவில்லை. யார் குணம்? என்னை விட அவன். யார் சொல்கிறா? எதிரி இடத்துல நம்ம நல்ல பேர் வாங்கணுமா? இப்போ எதிரியாக நினைச்சது லக்ஷ்மணர். பரதன் நடந்து கொண்ட குணத்தின் காரணமாக அவர் என்ன சொல்றார்? என்னை விட அவன் 1000 மடங்கு நல்லவன். ஏன்? நானாவது கூட இருக்கேன், நீங்க இல்லைன்றதுனால அவன் நாட்டிலேயே கால் வைக்க மாட்டேன்ட்டான், உங்க செருப்பு வாங்கிட்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். நான் வெறும் காவல் காக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு நான் ஒரு காவலன், அவ்வளவுதான், வழி நடத்தக்கூடிய ஒரு காவலன், அவ்வளவுதான். அந்த நாடு நீங்க என்னைக்கு வந்தீங்களோ உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன், வரலன்னா நெருப்புல விழுந்து இறந்துருவேன் சொன்னார். அப்போ இப்போ புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ராமரை காட்டிலும் சிறந்தவர் யாரு? பரதன் தானே. இப்போ லக்ஷ்மணர் அவர் வாயால சொல்றார், என்னன்னு, என்னை விட அவன் உங்க மேல உயிரையே வைத்திருக்கிறான், பாசம் வைத்திருக்கிறான். இப்போ இது முடிஞ்சது. முடிஞ்ச உடனே குகனை தோடனாக ஏற்றார், பார்த்தார். இப்போ அந்த இடத்துக்கு காட்டுக்கு சூர்ப்ப நகை வரா. வந்தவா பார்த்தா ராமர் இவ்வளவு அழகாகிறார், அந்த அழகாக இருக்கிறவர் நமக்கு மணவாளனாக வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அவளுக்கு 16 கிலோமீட்டர் நகம், இந்த முகம் முதுகில் இருக்கும், மூஞ்சி நரி மூஞ்சி, பன்றி மூஞ்சி, சிங்கம், புலி, கரடி, அகோரம், பல்லு 1 கிலோமீட்டர் இருக்கும். இவளுக்கு வீட்டுக்கார் பேரு வித்து ஜுவாகா, சூர்ப்பநகையினுடைய வீட்டுக்கார் பேர். நீங்கள்லாம் கூட கல்யாணம் ஆனவங்க, மனைவியே கணவர், நம்ம வீட்டுக்கார் நம்மளை எப்போ தொடுவார்னு எல்லா மனைவியும் இயங்குவாங்களாம். அது ஒரு காலம் இல்லையா? வயசு இருக்கிற பொழுது கல்யாணம் ஆன புதுசில் வீட்டுக்கார் எப்போ வருவார் 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 வருவார், வழி மேலே வெளி வச்சு காத்துன்ருப்போம். ஆமாம், கல்யாணம் ஆகி ஒரு 10 நாள் 1 மாதம் ஆகியிருக்கும், வீட்டுக்கார் மேலே எறும்பு போகும். அப்படி எறும்பு போகும்போது மாமாம்பா,
ஏண்டி அப்படி கத்துற, உங்கள் மேலே எறும்பு போகுது, ஏண்டி தட்டி விட. 10 வருஷம் ஆயிடுச்சு, 2 குழந்தையும் ஆயிடுச்சு. திண்ணை மேலே படுத்துன்னு இருக்கார். முதுகில் அவர் பாட்டுக்கு படுத்துன்னு இருக்கார். முதுகில் ஒன்று ஓடுது. அடியே அலுமேலே என்னமோ முதுகில் ஓடுது பாரு. ஒன்றும் இல்லை, படு. வானாந்தான், அதுவா போயிடும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தத்தில் 90 நாளில் முடிஞ்சு போயிடும் எல்லாம். கல்யாணம் ஆன புதுசில் மாமாம்பா, இப்போ என்ன சொல்கிறா, வானாண்டாம் படுங்க, அது ஒன்றும் பண்ணாது, அதுவாக போயிடும் அப்படின்பா. இதான் ஒரு காலம். அப்போது இந்த மனைவி என்று சொல்லக்கூடியவள் மேலே கணவர் எப்போ தொடுவார் அப்படின்னு ஆசை இருக்கணும் மனைவிக்கு. மனைவிக்கு அப்படி ஆசை இருக்கணும்ல. ஆனால் கணவர் இந்த வித்து ஜுவாகாவுக்கு என்ன பயமா, இந்த சூர்பனகை எப்போ தொட்டுடுவாளோ தொட்டுடுவாளோ தொட்டுடுவாளோன்னு பயந்து ஓடுவானா. ஏன்? அகோரம் இல்லை, அவ தொட்டா இவன் உடம்பு முழுவதுமே ரத்தம் தான் ஊத்தும். கோர பல்லு, கை மொத்தம் 16 கிலோமீட்டர் நகம். அவ பிடிச்சால்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. அந்த மாதிரி கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாம், அப்படியே. அப்போது மனைவி எப்போ தொடுவாள் என்று ஏங்கக்கூடிய கணவன்மார்கள் இருக்கின்ற பொழுது, இந்த சூர்பனகையனுடைய கணவர் இவ எப்போ தொடுவாளோன்னு பயந்து நடுக்கத்திலேயே நடுக்கமா ஓடுவான். இவன் இப்படி பயந்து நடுங்கி இருக்கிறானே, இவன் நமக்கு வேணான்னு சொல்லி ராவணன் கொன்னுட்டான். இப்போ இவ பார்த்தா, என் திருமாங்கல்யத்தை நீ அறுத்தல்ல, உன் சபையையே நான் வேறு இருக்கிறேன்னு அவன் மனசுக்குள்ளே கங்கணம் கட்டிக்கினான். இப்போ இங்கே ராமபெருமான் போனதை ராமரை பார்த்து அழகான தேவதை மாதிரி உருவத்தை எடுத்து ராமனை போய் நான் விரும்புகிறேன்னு சொன்னான். அப்போ சீத்தை வந்து அந்த அம்மா குளிக்கிறதுக்காக போய் வந்தா. பார்த்தா நம்மளை மாதிரி இவளும் ராமனை விரும்பி தான் வந்திருக்கிறா போலுக்குது. இவ அரக்கின்னா, அவள் அரக்கி இல்லை, அவள் என் மனைவி என்னார் ராமபெருமான். சீத்தையை கூப்பிட்டுட்டு அவர் பாசறைக்கு போயிட்டார். லக்ஷ்மணர் விரட்டி அடித்தார். இரவெல்லாம் தூங்கலை. பொழுது விடிஞ்சது வந்து பார்த்தா மறுபடியும் அவன் வந்து நிற்கிறார். போறியா இல்லையான்னார். சரி, அவருக்கு தான் அவர் இருக்குது, நீ என்ன போ. கடைசியில் பார்த்தார், என்ன பண்ணிட்டார், மூக்கை அறுத்து அமுச்சு விட்டார். நேராக போய் ராவணன்கிட்ட சொன்னான், நான் இப்படி ஒருத்தியை பார்த்தேன், அழகுன்னா அழகு, அண்ணன் நட மின்னல் இட, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, ஜெகன்மோகினி கொலுசு, பெண்ணுன்னா இப்படி ஒரு பெண்ணை நான் இதுவரைக்கும் கண்டதில்லை. பெண்களுக்கு என்ன அழகு? நெற்றி அழகு, ஏறு நெற்றி அழகு, புருவம் வில் மாதிரி இருக்கணும், கண் மீன் மாதிரி இருக்கணும், மூக்கு கிளி மூக்கா எடுப்பாக இருக்கணும், உதடு கொவ்வை செவ்வாய் இதழ் போல இருக்கணும், காது ஓங்கார சொரூபமாக இருக்கணும், கழுத்து சங்கு போல இருக்கணும், ஸ்தனம் கோபுர கலசம் மாதிரி இருக்கணும், இடை சிறுத்திருக்கணும், தொடை பெருத்திருக்கணும். ஒரு பெண்ணுன்னா அப்படி இருக்கணும். நீலவேணி குதிரை, என்ன குதிரை அப்படி இருக்கணும். நான் அப்படி ஒருத்தியை பார்த்தேன். இந்த எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற பொழுது அந்த பெண்ணை நாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அது ராமாயண காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அடுத்தவர் மனைவியாக இருந்தால் கூட என்ன தோணுது, இவன் நமக்கு கிடைக்கலையேன்னு தோணுது. காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயார் ஏன் தெரியுமா பேய் உருவம் கேட்டால், இளமையிலேயே கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து, இந்த அம்மாவை விட்டுட்டு வியாபாரத்துக்கு போனவர் அங்கே ஒரு திருமணத்தை பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டார். இந்த அம்மா போய் இல்லறம் என்கின்ற நல்லறம் சிறக்கணும், 4 பேரை ஒன்றா வாழணும்னு கேட்டால், ஆனால் அவர் ஒத்துக்கலை. உன்னை நான் இனிமே மனைவியாக ஏற்றுக்க முடியாது, உன் கூட வாழ்வதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு விட்டுட்டார். அப்போ அந்த அம்மா நினைக்கிறா, இவ்வளவு நாளாக இவருக்காக தான் இந்த அழகு என்று சொல்லக்கூடிய இளமையை பாலா தயிரா தேனா உண்டு உண்டு இளமையை வளர்த்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஆடை ஒரு ஆபரணத்தை பூட்டி இவர் ரசிப்பதற்கு தானே இந்த அழகை நான் சேர்த்து வச்சிருந்தேன். இவரே வேண்டாம் என்று சொன்ன பொழுது இறைவனை வணங்குவதற்கு இந்த சதை பிண்டம் தேவையில்லை. ஏன்?
நான் அடுத்தவர் மனைவி. ஆனால் ரோட்டில் நடந்து போகிற பொழுது என்ன நினைப்பார் அடுத்த ஆடவர்? இந்த அழகை பார்த்த ஒரு மனசு என்ன நினைக்கும்? இவன் நமக்கு மனைவியாக வாய்க்கவில்லையே, ஒருவேளை நம்மகிட்டயே நேரடியாக வந்து கேட்டா என்ன பண்ணுறது? ஒருவேளை காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே அந்த கேள்வி முறை வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கே அந்த கேள்வி முறை வருது. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணா, அடுத்தவர் மனதில், அடுத்த ஆடவருடைய மனதில் தன்னுடைய உடம்பை பார்த்து, தன்னுடைய இளமையை பார்த்து ஆசை கொண்டால் அது புனிதத்தன்மை கெடும் அல்லவா, அதனால் எனக்கு பேய் உருவம் கொடு என்று கேட்டாள். நம்மளால் அப்படியெல்லாம் வாங்கிக்க முடியுமா? காரைக்கால் அம்மையாராக இருந்தால் வாங்கிக்கலாம், நாமெல்லாம் சாதாரண பெண்ணாக இருக்கிறதுனால வாங்க முடியாது. இப்போ இந்த பெண்ணை அழகை வர்ணித்ததுனால ராவணனுக்கு ஒரு ஆசை வந்தது, இது தூண்டுதல். என்ன பண்ணிட்டா, என் மூக்கையும் அறுத்துட்டான், அதனால் அந்த பெண்ணினால் தான் என்ன அவன் மூக்கறுத்து அமிச்சான். அதே மாதிரி அந்த பெண்ணை நீ போய் கவர்ந்து விடுவாயாக. இவ சொல்ல 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 இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அதாவது உண்டால்தான் போதை தரும். எது? மது. நினைத்தாலே போதை தருவது காமம். மனசில் ஒரு செகண்ட் நினைத்தாலே அந்த மயக்கம் வந்துடுமா? நினைத்தாலே வரும்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க, அப்போ அதுக்கு எவ்வளவு தன்மை இருக்கும் என்று. ஆனால் உண்டால் தான் போதை தரும். எது? மது. காமம் அப்படி அல்ல, நினைத்தாலே போதை தருமா. இப்போ அந்த பெண்ணை நினைக்கிறான், இவனுக்கு என்னது மயக்கம் வருகிறது. பார்த்தான், மாரீசன் என்கின்ற மானை கூப்பிட்டு நீ போய் இந்த மானை பார்த்த உடனே காட்டில் இருக்கிற அம்மாவுக்கு எதுக்கு இந்த மானை பார்க்கணும்? அந்த அம்மா மான் நீங்கள் பிடிச்சிக்கணும். லக்ஷ்மணர் சொன்னார் நான் போய் பிடிச்சிட்டு வரேன். அவர் சொன்னார் பிடிச்சா நீங்கள் பிடிச்சி கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டான்னா. சரி ராமபெருமான் சொல்கிறார், லக்ஷ்மணர்கிட்ட சொல்லிட்டார், அப்போ நீ சீதையை பார்த்துக்கோ, நான் போய் அந்த எதை மானை பிடிச்சிட்டு வரேன்னு போகிறேன். இவர் மானை பிடிக்க போனார். இங்கே என்ன பண்ணிட்ட, அது லக்ஷ்மணா சீதா ராமருடைய குரலில் கத்திக்கிட்டே போய் மறைஞ்சிச்சு. இந்த அம்மா சொல்கிற ராமபெருமானுக்கு என்னமோ ஆயிடுச்சு, நீ போன்னா. இவர் சொன்னார் ராமருடைய குரல் இல்லை, அது மாயையினுடைய குரல், எனக்கு நன்றாக தெரியும், அது அண்ணா குரல் இல்லைன்னா. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறா, பாவி ஒரு வார்த்தை சொல்லிட்டா. என்னென்னு? அவர் போனதற்கு பிறகு நீ ஒருவேளை என்னை விரும்புகிறாயான்ற வார்த்தை விட்டுட்டா. அந்த அம்மா அவர் லக்ஷ்மணரை போன்று உயர்வானவர் யாரும் கிடையாது. சீதையினுடைய முகம் பார்க்காதவர், சீதனுடைய கண்ணு காது மூக்கு கை எதுவுமே தெரியாது. கீழே இருக்கக்கூடிய அந்த 2 பாதம் மட்டும்தான் அவர் கண்டதே தவிர வேற ஒன்றுமே பார்த்தது கிடையாது. சீதையை அவர் நிமிர்ந்து பார்த்ததே கிடையாது. சீதை எப்படி இருப்பான்னு கூட அவருக்கு தெரியவே தெரியாது. அப்பேற்பட்டவரை பார்த்து இதை சொன்ன உடனே அந்த அவர் காதை சிவசிவான்னு பொத்திண்டு ஒரு கோடை கிடிச்சிட்டு சொல்லிட்டார், அம்மா இதை விட்டு தாண்டி வந்துடாதீங்க, நான் அண்ணாவை கூட்டிட்டு வரேன்னு புறப்பட்டார். புறப்பட்டு அவர் போகிறார். இந்த அம்மா அங்கே உள்ள பாசறைக்குள்ளே இருக்கா. இருந்த பொழுது ராவணன் பார்த்தான், நல்ல சந்தர்ப்பம். இவன் என்ன பண்ணுறான், பிச்சைக்கார ரூபத்தில் வந்து பிச்சை கேட்குறான். அன்னம் போட்ட அம்மால கன்னம் வைக்க பார்க்குறான். அவன் பார்த்தா நீங்கள் உள்ளே வந்து வாங்குங்க. இல்லை இல்லை, உள்ளே கால் வச்சா அவனால் வைக்க முடியல, நெருப்பு சுடுது. அப்போ தான் பார்த்தா நீ வெளியில் வந்து பிச்சை போடணும்னா வெளியில் வந்து பிச்சை போடுகிற பொழுது பூமியோடு சேர்த்து தூக்கிட்டு பறந்து விட்டான். பறந்த பொழுது இந்த அம்மா என்ன செய்யறது, அடையாளத்துக்காக வேணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, எல்லா கணையாழியும் எல்லா நகையும் கைட்டி போட்டான். மொத்தமே போட்டே போனான். வழியில் ஜடாயு என்று சொல்லக்கூடியவர் போரிட்டு மாண்டு போகிறார். மாலையில் உயிர் மட்டம் இருக்கு. அதற்கு பிறகு ராமபெருமானும் லக்ஷ்மணரும் வந்து பார்த்தா என்ன இல்லை, சீதை இல்லை. அப்போதான் சீதையை தேடி புறப்படுறாங்க. அப்படி சீதையை தேடி தேடி புறப்பட்ட பொழுது இடையிலே ஜடாயுவை பார்த்து, ஜடாயு தான் சொல்கிறார், ராவணன் என்கின்ற இலங்கை வேந்தன் கொண்டு போயிருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார்.
அப்படி சொன்ன உடனே அதற்கு பிறகுதான் இது எல்லாவற்றையும் சொல்லி முடித்து ஜடாயு அந்த இடத்துல உத்தரவு கொடுத்து இறந்து போகிறார். சொல்லி தூக்கிட்டு போனது யாருன்னு தெரிஞ்சு மட்டும் இறந்து போகிறார். ஜடாயு மோட்சம் என்று சொல்லக்கூடியதற்கு ராமபெருமான் தான் ஜடாயுவுக்கு ஈமக்கிரியை பண்ணுறார் அந்த பட்சிக்கு. இன்றைக்கும் அயோத்தி பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஜடாயு பட்சி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பெரிய கழுகு போன்ற அந்த பட்சி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கேரளாவிலையும் அந்த மாதிரி ஒரு பறவை இருப்பதாக சொல்கிறாங்க, காட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி அந்த பட்சி என்று சொல்லக்கூடியது இப்போ அது இறந்து போச்சு. அங்கிருந்து புறப்பட்டு ராமபெருமான் சுக்ரீவனை நோக்கி வருகிறார். சுக்ரீவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ சுக்ரீவன் தன்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய வாலி கொண்டு போய் வைத்து கொண்டிருப்பதனால இவர் ஒரு பக்கம் இருக்கார், அவர் ஒரு பக்கம் இருக்கிறார். அண்ணன் தம்பி தான், ஆனால் ரெண்டு பேருமே விரோதியாக இருக்கிறாங்க. ஏன்னா தன் மனைவியை கொண்டு போய் அவர் வச்சுன்னு இருக்கார், வாலி வச்சுன்னு இருக்கார். இதை பார்த்த அடுத்த வினாடி சுக்ரீவன் ஒருவேளை வாலி தான் நம்மளை கொல்றதுக்கு யாரோ ஆள் அனுப்புறான்னு சொல்லி அந்த இடத்தில் தான் ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து ராமரை பார்க்கிறார். பார்த்த உடனே இவர் ரகுகுலத்தை சக்கரவர்த்தி என்பது ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு புரிஞ்சிடுச்சு. பார்த்த உடனே என்ன அந்த கண் என்று சொல்லக்கூடியதே காட்டி கொடுக்கும். இந்த முன்ஜென்மத்து தொடர்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது அனைத்தும் அங்கே ஒன்று சேருகிறது. முதல்ல ராமபெருமானை இருவரும் சந்தித்து கொள்ளுகிறார். ராமரும் ஆஞ்சநேய சுவாமிகளும் சந்தித்து கொள்கிறாங்க. எடுத்த உடனே நீங்கள் யாருன்னு எப்படி கேட்க முடியும்? அப்படி கேட்கக்கூடாதான், முறை கிடையாது. அறிவின் சொரூபமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிகள், சுவாமி வணக்கம் வணக்கம், என் பெயர் அனுமன், நான் அஞ்சனை வாயு புத்திரன். தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா எடுத்த உடனே நான் யார் நீ யாருன்னு சொல்கிற அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும் பெரியவங்க கிட்ட. இப்போ ராமபெருமான் பெரியவர், ஆஞ்சநேய சுவாமிகள் சிறியவர். அதனால் என்ன பண்ணிட்டார், தன்னை அறிமுகம் செய்கிறார். நான் சுக்ரீவனுடைய சேனாதிபதி, சுக்ரீவனுக்கு நான் சேனாதிபதி. வாயு எது, வானரங்களுக்கு சுக்ரீவ தலைவனுடைய சேனாதிபதி. வணக்கம், நான் என் தலைவரிடத்துல நீங்க யாருன்னு எப்படி சொல்வது? நீங்க யாருன்னு டைரக்டா கேட்கல, நான் போய் யார் வந்திருப்பதாக சுக்ரீவனிடத்தில் என் தலைவனிடத்தில் எப்படி சொல்லுவது? எவ்வளவு அறிவினுடைய சொரூபம். நாமெல்லாம் இப்போ நீ யாரு, உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார்? துஷ்யந்தன் அப்படி தான் கேட்டான். யாரை பார்த்து? சகுந்தலையை பார்த்து. தொட்டு அந்த அம்மையாருக்கு கருவை கொடுத்துட்டு அந்த அம்மையார் பரதனை அழைத்து வந்துகிற பொழுது, நீ யார் பெண்ணே, நீ யார், உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உன் தாய் யார், உன் தந்தை யார், உன்னுடைய பேர் என்ன, ஊர் என்ன, உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை யார், அவனுக்கு தந்தை யார்? இவ்வளவு கேள்வி கேட்டான். அந்த அம்மா ஒரே பதிலில் சொன்னா, பெண்ணறிவு நுண்ணறிவு. ஒரு பதிலில் சொன்னா. என்ன சொன்னா தெரியுமா? மகனே பரதா, அப்பாவை வணங்குன்னு துஷ்யந்தனை கை காமிச்சா. பதில் மொத்தமும் புரிஞ்சிச்சா? மகனே பரதா, அப்பாவை வணங்குன்னா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குலம் என்ன கோத்திரம் என்னன்னு தெரியாமையா என்ன நீ கல்யாணம் பண்ணு, என்னோட கூடினாய், எனக்கு கருவை கொடுத்தாய், அந்த குழந்தைய நான் இவ்வளவு வருஷம் வளர்த்து உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால அவன் சொன்னான், நான் உன்னை கண்டதில்லை கலந்ததில்லைன்னா. அதுக்கப்புறமா தான் அந்த வாதம் ஏற்பட்டது. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அறிவினுடைய சொரூபம். அந்த சகுந்தலை என்ன பதில் சொல்கிறாலோ அது மாதிரி இங்கே ஆஞ்சநேய சுவாமிகள் தன்னுடைய சுக்ரீவனிடத்தில் என்ன சொல்லணும்? இவன் சொல்கிறார், ஐயா நீங்கள் யார் வந்திருப்பதாக நான் அங்கு சொல்லணும். அப்போதான் சொல்கிறார், தசரத சக்கரவர்த்தியினுடைய திருமகனார் பெயர் ராமன் என்று போய் சொன்ன அடுத்த வினாடி சுக்ரீவன் வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார். அழைத்த பொழுது அங்கே விருந்து கொடுக்குறாங்க. விருந்து கொடுக்குற பொழுது எல்லா ஆண்களே இருக்கிறாங்க, பெண்ணை காணும். அப்போ தான் தெரியுதா, ஏன்னா ஒருத்தருடைய துன்பம் இன்னொருவருக்கு தெரியும். மனைவியை பிரிஞ்சவருங்க துன்பம் மனைவியை பிரிந்தவருக்கு தான் தெரியும். அதனால் இவருக்கு இந்த துன்பம் நேர்ந்ததை அங்கே தெரிந்து கொள்ளுகிறார். தெரிஞ்ச உடனே பார்த்தார், இவரும் அந்த துன்பத்தில் தான் இருக்கிறார் போலும் என்று அங்கே நடந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ராவணன் என்கின்றவன்
அந்த மாதிரி சீதையை தூக்கி கொண்டு செல்கிறான். அப்போ அந்த வான்வழியாக பறந்து போகிற பொழுது அந்த நகையை கைட்டி போட்டா பாருங்க, அதையில் சில நகையை எடுத்து சுக்ரீவன் அங்கே வைத்திருக்கிறான். அந்த நகையை அப்படி போட்ட அந்த முடிச்ச அவுத்து இப்படி காண்பிக்கிறாங்க, இதில் ஏதாவது உங்களுடைய மனைவியுடையதா பாருங்க. அப்போதை எல்லாத்தையும் லக்ஷ்மணர் ஏற்கனவே, அதாவது ராமபெருமான் ஏற்கனவே மனைவி பிரிஞ்சிருக்கிறதுனால அவருக்கு அடையாளத்தை சரியாக கணிக்க முடியலை. அதனால் பார்க்குறார், யார்கிட்ட காட்டுறார்? லக்ஷ்மணர்கிட்ட காட்டுறார். லக்ஷ்மணா, இது சீதைதா பாரு, இது சீதைதா பாரு, இது சீதைதா பாரு, இது சீதைதா பாருன்னா அவருக்கு, அண்ணா இது எனக்கு தெரியல, எதை நெத்தி சுட்டி இது தெரியல, கழுத்து தெரியல, ஆரம் தெரியல, வளையல் தெரியல, மோதிரம் தெரியல, எல்லாம் ஒட்டியானம் தெரியல, எதுவுமே தெரியல தெரியல தெரியலன்னார். கடைசியாக அந்த மெட்டியை பார்த்து காட்டுறார், இது யாருதுன்னு. அண்ணா இது அம்மாவுக்கு தான்னார். என்ன சொன்னார்? இது அம்மா. ராமபெருமான் அசந்து போனார். ஏண்டா இதெல்லாம் எனக்கு தெரியல தெரியல தெரியலன்னு சொன்னியே, இதை மட்டும் எப்படி நீ அடையாளம் கண்டுபிடித்தாய் அப்படின்னு கேட்டார் ராமபெருமான். அப்போ லக்ஷ்மணர் சொன்ன வார்த்தை, அண்ணா அந்த அணிகலன்களை நான் பார்த்ததில்லை, அம்மாவின் முகத்தை நான் கண்டதில்லை, அம்மாவின் கைகளை பார்த்ததில்லை, அம்மாவின் பாத திருவடியை தங்களுக்கு பூஜை செய்கிற பொழுது இருவருக்கும் சேர்த்து நான் பூஜை பண்ணுவேனே, அப்பொழுது இந்த மெட்டியை கண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். ஒழுக்கத்தினுடைய அடையாளம், ஒழுக்கத்தினுடைய அடையாளம். இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஆடை விலகி இருந்தால் அடுத்த வினாடி கண் போகுது இல்லையா? அண்ணி என்றும் பாராமல், மறு தாய் என்றும் பாராமல் சில மைத்துனர்கள் அந்த அண்ணியை எவ்வளவுக்கு எவ்வளவு பேச முடியுமோ திட்ட முடியுமோ அது மாதிரியெல்லாம் திட்டுறதெல்லாம் உண்டு கலியுகத்தில். ஆனால் லக்ஷ்மணர் அந்த மெட்டியை மட்டும்தான் கண்டுபிடிச்சாரே தவிர மற்ற நகைகளை கண்டுபிடிக்கல. ராமபெருமான் அசந்து போகிறார். என்னடா சொல்கிற, நீ சீதையை பார்த்ததில்லை, அவள் முகம் தெரியாது, அவள் காது கண்ணு மூக்கு எதுவும் தெரியாது, எதை பார்த்தா திருவடியில் இந்த மெட்டி போட்டுருங்க, உங்களுக்கு தினமும் பாத பூஜை செய்வார். அந்த பாத பூஜை செய்கிற பொழுது இந்த மெட்டியை கண்டிருக்கிறேன், இது அம்மாவினுடையது, சீத்தையினுடையது, இது சீத்தம்மாவுடையது. இப்போ துணைக்கு இவரை வைத்து கொண்டார், சுக்ரீவனை துணைக்கு வச்சுக்கிட்டார். இப்போ சுக்ரீவனை துணைக்கு வைத்து கொண்டாலும் சுக்ரீவன் சொல்றார், அவ்வளவு எளிதாக ராவணனை வெல்ல முடியாது. ஏன்? அவன் ஈசன் இடத்தில் அன்பு பெற்றவன். தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பை எடுத்து வீணைக்கு சாற்றி அதில் இசை வாசித்து இமயமலையையே உருகச் செய்த ஒருவன் யாரான்னு கேட்டா, ஈசனுடைய மனதில் இடம் பிடித்த ஒருவன் யாரான்னு கேட்டா அது ராவணன். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று பதிகத்தில் சொல்வார், ராவணன் மேலது நீரு என்பார். என்னது? ராவணன் மேலது நீருன்னார். அந்த ராவணன் செய்த பக்தியை காட்டிலும் நாம நீர் அணிவது மேல் அப்படின்னு ஒரு அர்த்தம். ராவணன் பக்திக்கு ஈடான ஒரு பக்தி எதுடா அப்படின்னா நாம நீர் அணிவதுன்னு ஒரு அர்த்தம். ராமன் செய்த தவத்திலை போன்று நம்மவும் தவம் என்பது எதுடான்னு கேட்டா நாம நீர் அணிவது என்பது பொருள். இது அத்தனைக்கும் பொருள் உண்டு. இப்போ லக்ஷ்மணன், அதாவது ராவணன் அவ்வளவு சரியான வீரமற்றவன் எல்லாம் கிடையாது. அவனை அவ்வளோ எளிதாகலாம் வெல்ல முடியாது. ஆனால் அவனை வெல்லணும்னா சில வேலையெல்லாம் நம்ம செய்யணும். அப்போது அந்த ராவணன் என்று சொல்லக்கூடியவன் அவ்வளவு பராக்கிரமசாலி, அவன் அவ்வளவு எளிதாக வெல்ல முடியாது. இன்னொரு விஷயம், சிவபெருமானுடைய திருவருள் பெற்றவன். அது மட்டும் இல்லை, நவகிரகத்தை தன்னுடைய ஆட்சியிலே 9 படிக்கட்டா போட்டு ஏறிய ஒரே ஒருத்தன் யாரான்னு கேட்டா ராவணன். நவகிரகத்தையே 9 படியா போட்டு அவங்க முதுகு மேலே ஏறி சவாரி பண்ண ஒருத்தன்னா அவன் எவ்வளவு பெரியவனா இருக்கணும். இன்னொன்று, 10 தலையும் வெட்டி 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டு 10வது தலையை வெட்டி போடுகிற பொழுதுதான் நில் ராவணான்னார் சிவபெருமான். என்ன வேணும்னார்? ஈஸ்வர பட்டம் வேண்டும்னார். என்ன பட்டம்? ஈஸ்வர பட்டம் வேண்டும்னார். அந்த ஈஸ்வர பட்டம் கொடுத்ததற்கு பிறகு என்ன வேண்டும்னார்? என் இலங்கை அழியாமல் இருக்க
ஆத்ம லிங்கம் கொடு, உன் இதயத்தை லிங்கமாக்கி கொடு என்று இறைவன் சிவபெருமானுடைய இதயத்தை லிங்கமாக்கி வாங்கி வந்த ஒரே பெருமைக்குரியவன் யாருன்னு கேட்டா அது ராவணன். பிறர் மனைவியை நோக்கினதுனால அவன் அழிந்து போனான். பிறர் மனை நோக்கா அவை பிராட்டி சொல்லலையா? அப்போ அவன் அடுத்தவன் மனைவியை நினைச்சதுனால தான் வந்தது விளைவே, அழிவு வந்ததே அதனால தான். அப்பேற்பட்ட ராவண பக்தி என்பது அவ்வளவு சிறப்புக்குரியது. ராவணனை அவ்வளவு எளிதாக எல்லாம் வெல்ல முடியுமான்னா வெல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த ஆத்மலிங்கம் யாருக்காவது தெரியுமா எங்க இருக்குன்னு? ராவணன் கொண்டு வந்த ஆத்மலிங்கம் நம்ம பூமியில் நம்ம கீழே தான் இருக்கு, இலங்கையில் கிடையாது. கோகர்ணம் ரொம்ப சிறப்பு, கைத்தட்டுங்க, நினைவு வச்சு சொல்றா அந்த அம்மா. கோகர்ணம் 51 சக்தி பீடத்தில் அதுவும் ஒரு பீடம். கோகர்ணம் கர்நாடக மாநிலம் ஜூப்ளி என்று சொல்லக்கூடிய தலத்திலிருந்து 105 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இந்த ஒரே ஒரு சிவலிங்கத்திற்கு மட்டும்தான் கருவறையில் போய் நீங்க உங்க கையாலே பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் செய்யலாம். இந்த ஒரு தலத்துக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு. மற்ற எந்த தலத்தையும் கருவறை வரைக்கும் உங்களை நாட விட மாட்டான். உள்ள கருவறையில் பூசாரி இருப்பாங்க, சிவாச்சாரியார் இருப்பாங்க, பட்டாச்சாரியார் இருப்பாங்க. அவங்க பண்ணி தான் தீபாராதனை பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க அந்த தீபாராதனையை. ஆனால் இந்த ஒரு தலத்தில் மட்டும் நாமே டைரெக்டாக போய் எல்லா அபிஷேகமும் பண்ணலாம். இன்னொன்று என்னது? தீபாராதனை உங்கள் கையால் பண்ணலாம். யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க? கேள்விப்பட்டீங்க ஆனால் பார்க்கல இல்லை இல்லையா? அந்த சிவலிங்கம் எவ்வளவு பெரிது இருக்கும்னு சொல்கிறேன். கொட்டப்பாக்களவு எவ்வளவு? கட்ட விரல்ல பாதி. கொட்டப்பாக்கு அளவு கட்ட விரல்ல பாதி, அதான் சிவலிங்கம். இறைவன் இதயம் அங்க இருக்கு, சிவபெருமானுடைய இதயம் அங்கே இருக்குது, கோகர்ணத்தில் இருக்குது. கோகர்ணம் அப்படின்னா பசுவினுடைய காது போன்று வளவளப்பாக இருக்கும் என்பது பொருள். அந்த ராவணன் தூக்கி வரும்பொழுதுதான் பிள்ளையார் தடுத்து ஆட்கொண்டு திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் போய் விஸ்வரூப தரிசனம் காண்பித்தார். அப்பேற்பட்ட சிறப்பு. அது நெக்ஸ்ட் டைம் நம்ம விநாயகர் புராணம் சொல்லும் பொழுது அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இறைவனுடைய கருணையினாலே அந்த ராவணன், அப்பேற்பட்ட ராவணன் இப்போ இந்த சீதையை தூக்கிட்டு போயிருக்கான்னா அவன் சாதாரணமானவன் கிடையாது, அவன் அவ்வளவு எளிதாக அழிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இவர் சொல்றார், வாலியை முதல்ல அழித்தோமே ஆனால் அந்த ராவணனை நம்ம அழித்து விடலாம். எனக்கு நீ உதவி செய், நான் உனக்கு உதவி செய்கிறேன். என்னது? என் மனைவி அவன் கொண்டு போய் வச்சுட்டு இருக்கான். முதல்ல அவனை கொன்று விட்டால் என் மனைவி என்கிட்ட வந்துடுவா. உன் மனைவியை சேர்த்து வைப்பது என் பொறுப்பு. நீ என் மனைவியை சேர்த்து வை, நான் உன் மனைவியை சேர்த்து வைக்கிறேன். வாலியை மறைந்திருந்து ராமபெருமான் கொல்லுகிறார். ஏன்? நேருக்கு நேர் நின்றால் பாதி பலம் யாருக்கு போகும்? வாலிக்கு போகும். அதனால என்ன பண்றாருன்னா மறைந்திருந்து பானம் போடுறார். அதே வாலி தான் கிருஷ்ண அவதாரத்தில் மறைந்திருந்து கிருஷ்ணர் மேலே கடைசி நேரத்தில் பானம் போடுவான். வேடனா வந்து இந்த பழிக்கு அந்த பழி, இந்த பழிக்கு அந்த பழி. அப்போ வாலியை கொழு உயிர் ஊசலாடின்னு இருக்கு. ராமபெருமான் எதிர் நிற்கிறார். ராமா, இந்த பானம் யாரா நம்ம மேலே போட்டதுன்னு அவன் பிடுங்கி பார்க்குற பொழுது அதில் ராமநாமம் எழுதியிருந்தது. ராமா, நான் உன்னை உயர்வாக அல்லவா நினைத்தேன். நீ நினைச்சிருந்தா ஒருவேளை என்னிடத்துல உதவி கேட்டிருந்தா அடுத்த வினாடி அவனை கொண்டு வந்து, யாரு? ராவணனை உன் காலில் விழ வச்சு அல்லது கொன்றோ சீதையை கொண்டு வந்த அடுத்த வினாடி நான் சேர்த்திருப்பேனே. அதுக்கு ராமபெருமான் ஒரு பதில் சொன்னார், நீ ஒழுக்கமானவனாக இருந்தால் உன்னிடத்துல நான் உதவிக்கு வந்திருப்பேன். நீயே அடுத்தவன் மனைவியை கொண்டு போய் வச்சுன்னு இருக்க. யார? தாரையை கொண்டு போய் வச்சுன்னு இருக்க. யாரு? தம்பி மனைவின்னு தெரிஞ்சும் கொண்டு போய் வச்சுன்னு இருக்க. அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னான், குரங்கிணத்தில் இதெல்லாம் கிடையாதுன்னா, ஒழுக்கமெல்லாம் கிடையாதுன்னா. ஆனால் நீ உயர்வானவன் தானே ராமா, நீ எப்படி என்னை மறைந்திருந்து பானம் போட்டாய்னா. அப்போ ராமபெருமான் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? எங்கள் மனித குலத்தில் கூட ஒரு வழக்கம் உண்டு, மிருகம் தங்களை தாக்க வருமானால் மறைந்திருந்து தான் நாங்கள் பானம் போடுவோம்.
நேருக்கு நேராக நின்று யுத்தம் செய்ய மாட்டோம். ராமா, அது எப்படி நீ நேருக்கு நேராக நின்று யுத்தம் செய்யாமல் இந்த ராம பானத்துக்கு அல்லவா இழுக்குன்னா வாலி. அதுக்கு அவர் பதில் சொன்னார், ஏண்டா உன் மனைவியோடு நீ வாழ்வதற்கு மட்டும் குறங்கினோம், அடுத்தவன் மனைவியை கொண்டு போய் வச்சுருக்கிறதுக்கு நீ குறங்கினோம், ஆனால் நான் உன்னை கொன்றதற்கு மட்டும் நீ நியாயம் கேட்கிறாய். நீ ஒரு ராமன் இவ்வளவு உயர்வானவன், என்னை கொல்லுவதற்கு நேருக்கு நேராக கொன்றிருக்கணும்னு என்று சொல்லுகிறாய். அதுக்கு மட்டும் குறங்கினும், இதுக்கு மட்டும் நீதி வேணுமா? அப்பதான் சொன்னார், விலங்குகளை மறைந்திருந்து தாக்குவது தான் மனித குலத்தினுடைய தன்மை என்றார். நீ சொன்ன நீதிக்கு நான் சொல்ற நீதி சரியா போச்சா? அப்போ வாலி இறந்து விட்ட பிறகு 70 வெள்ள வானரத்தை கொண்டு சீதையை தேடும் பணி தொடங்குறாங்க. சீதையனுடைய தேடும் பணி தொடங்குறாங்க. அங்கதன் என்று சொல்லக்கூடியவன், சுக்ரீவன் என்று சொல்லக்கூடியவரும் ஆஞ்சநேய சுவாமிகளும் தேடுகிறார்கள். அப்படி தேடுகிற பொழுது முதல்ல சீதையை கண்டுபிடிக்கணும். முதல்ல எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா இலங்கை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. அப்ப இலங்கை எந்த பக்கம் இருக்குன்னு தேடி 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 போகிற பொழுது கடலுக்கு அந்த புறம் தான் இலங்கை இருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப கடலுக்கு அந்த பக்கம் போறதுக்கு ஒரு ஆள் வேணும். யார் வேணும்? யார் தாண்டுவா? ஆஞ்சநேய சுவாமிகள் தான் தாண்ட முடியும், வேற யாராலையும் தாண்ட முடியாது. அங்கதன் என்று சொல்லக்கூடியவரும் அந்த 70 வல்ல வானரங்களும் வாழ்த்துகிறது யார? ஆஞ்சநேய சுவாமிகளை. நீ இலங்கைக்கு தேடி போய் சென்று சீதை என்று சொல்லக்கூடியவளை கண்டுபிடித்து வருவாயாக. அப்ப ராமபெருமான் சொல்றார், இந்த கணையாடியை கைட்டி கொடுக்கிறார். சீதைக்கு சில குறிப்புகளை சொல்லி கொடுக்கிறார். என்ன குறிப்பு? காக்கா என்று சொல்லக்கூடியது அந்தரங்கத்தில் நடந்த ஒரு விஷயம். அது சீதை குளிக்கிற பொழுது இந்திரனாக இருக்கக்கூடியவன் காகத்தினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவளுடைய மார்பகத்தை கொற்றிய அந்த ஒரு கதையே அங்க சொல்றார். அந்தரங்கத்தில் நடந்தது. ராமபெருமான் இதுவரைக்கும் யாரிடத்திலையும் சொல்லல. இந்த ரகசியம் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒருவர் யாரான்னு கேட்டா இதை வெளியில சொல்லி கைத்தட்டி சிரிக்காத ஒரு பெருமான். இது அந்தரங்கத்தினுடைய ரகசியம். அது மட்டும் இல்ல, அப்பனுக்கும் அம்மாவுக்கும் நடந்த ஒரு ரகசியம். ஏன்னா ராமபெருமானையும் சீதையும் ஆஞ்சநேய சுவாமிகள் என்ன நினைக்கிறார்? அப்பா அம்மாவாக நினைத்ததனால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்த ரகசியத்தை எப்படி சொல்லக்கூடாது என்பதை மறைத்து இதை வெளியில இவன் யாரிடத்திலும் சொல்ல மாட்டான் என்கின்ற காரணத்திற்காக ராமபெருமான் தங்களுக்குள் நடந்த ரகசியத்தை இவர்கிட்ட சொல்றார். அதற்கு பிறகு இதை சொல்லி முடிச்சு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து இந்த கணையாடியை வாங்கிட்டு புறப்படுறார். புறப்பட்டு போகிறார். போகிற பொழுது பார்த்தீங்கன்னா மைனாக மலைன்னு சொல்லுவாங்க. என்ன மலை? மைனாக மலை. அதாவது இலங்கை என்பது இப்போ இருக்கிறது சாதாரணம். அப்பெல்லாம் தங்கம், வைரம், வைடூரியம் என்று சொல்லக்கூடிய கோமேதகம் எல்லா நவரத்தினங்களும் குழைத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மலை மாதிரி இந்த பில்டிங் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 மடங்கு இருக்குமா மதில் சுவரே. 6 மணிக்கு மேலே மாணிக்க மணி விளக்கெரியுமா. என்ன மணி? மாணிக்க மணி எப்படி கிடைக்கும்? 100 வருஷம் ஒரு பாம்பு ஒருவரை தீண்டாமே, யாரையும் தீண்டாமே தன்னுடைய நஞ்சி முழுவதையும் சேர்த்து வச்சிருந்து 100 வருடம் கழித்து அது இறை தேடுவதற்கு கண் பார்வை குறைந்து விட்ட பிறகு அந்த மாணிக்கத்தை கக்கி அதனுடைய வெளிச்சத்தில் இறை தேடக்கூடிய ஒன்று மாணிக்கம். அப்ப அப்படி ஒரு விஷயம் இருக்கக்கூடிய மாணிக்கம் மணி எரியுதுன்னா அந்த நகரம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அடிக்கு ஒரு மாணிக்கம் இருக்கு, ஒரு அடிக்கு ஒரு மாணிக்கம் இருக்கு. அப்ப அந்த நகரம் எவ்வளவு பொன்மயமான நகரமாக இருந்திருக்கணும்னு பாருங்க. அந்த மைனாக மலை என்கின்ற மலையை இவர் என்ன பண்ணார்? தாண்டி இலங்கை என்று சொல்லக்கூடியதை. அதனால தான் இந்த ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருப்பார், பாடியிருப்பார். யார் அவர்? கம்பன் என்று சொல்லக்கூடியவர்.
அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் நங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே. இந்த ஒரு பாட்டு தெரிஞ்சா உலகத்தை நாம வென்று விடலாம். இந்த ஒரே பாட்டு தெரிஞ்சா என்ன வெல்லலாம்? உலகத்தை வென்று விடலாம். அஞ்சிலே ஒன்று பெற்றான். வாயு தேவனுக்கு பிள்ளையா பிறந்தார். அஞ்சில பஞ்சபூதத்தில் ஒன்று எது? வாயு என்று சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து அஞ்சிலே ஒன்றை பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, எது? தண்ணி, கடலை தாண்டார். எப்படி தாண்டார்? நீர் தானே, நீரை தாண்டார, கடலை தாண்டார. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி. யாரு? இந்த பூமியை உழுகிற பொழுது கிடைத்தவள் சீத்தை, மண்ணில் பிறந்த சீத்தை, மகாலட்சுமியினுடைய மறு அவதாரம் சீத்தை, இந்த பூமி மாதா என்று சொல்லக்கூடிய பூமி மாதா சீத்தை. அப்போ அப்பேற்பட்ட மண், இப்போ பஞ்சபூதத்தில் 3 வந்துச்சா? காற்று வந்துட்டது, நீர் வந்துட்டது, மண் வந்துட்டது. அஞ்சிலே ஒன்றை பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற நங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்து. எதை வைக்கிறாரு? நெருப்பு வைக்கிறாரா? ஒன்றை தாவின்னு சொல்லும் பொழுது எதன் வழியா தாவறார்? ஆகாய மார்க்கம். இப்போ பஞ்சபூதம் வந்துருச்சா? இந்த பஞ்சபூதத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் யாரு? பிறந்தா எங்க பிறக்கணும்? பிறந்தா எங்க பிறக்கணும்? திருவாரூர் பிறக்கணும். வாழ்ந்தா காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்துல இருந்து நினைச்சா திருவண்ணாமலை, இறந்தால் காசியம்பதி. 5 தலங்கள் வந்துருச்சா? நீர் தலம் எது? திரு ஆனைக்காவல். நெருப்பு தலம் திருவண்ணாமலை. ஆகாய தலம் சிதம்பரம் நடராஜ பெருமான். வாயு தலம் ஸ்ரீ காளகஸ்தி. அதுக்கு அடுத்து மண் தலம் காஞ்சிபுரம். இப்போ வந்துடுச்சா? இந்த பஞ்சபூதங்களை ஆட்சி செய்யக்கூடிய பெருமான் யாருன்னா சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய மறு அம்சம்தான் ஆஞ்சநேய சுவாமிகள். இப்போ இந்த ஒரு பாட்டு சொன்னா என்ன அர்த்தம்? பஞ்சபூதங்களை வணங்கிய பெருமை, ராமருக்கு உதவி செய்த ராமதூதனை வணங்கிய பெருமை, சிவபெருமானை வணங்கிய பெருமை, சீத்தையும் ராமரையும் சேர்த்து வைத்த பெருமை, இது அத்தனைக்கும் உரிய ஆஞ்சநேய சுவாமிகளை வணங்கியதனுடைய புண்ணியத்தையும் சேர்த்து பெறக்கூடிய ஒரே பாட்டில் இவ்வளவு அர்த்தத்தையும் எழுதிய ஒரு பெருமான் என்றால், பாடிய ஒரு பெருமான் என்றால் அது கம்பனுடைய வாக்கை தவிர ஒரு பாடு சொல்லுவாங்களே, என்னது? கம்பனுடைய கட்டுத்தறியும் கவிபாடும் வாங்களே, அது வாக்குக்கு கரெக்டாக இருக்கா? எவ்வளவு அற்புதமான வரியை பாடியிருக்கார் பாருங்க. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் நங்கை கண்ட அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே. இந்த 4 வரி போதுங்க, நீங்கள் அத்தனை பேரும் மோட்சமடைகிறதுக்கு. வேற வரியே தேவையில்லை. எல்லா கடவுளையும் வணங்கியதனுடைய பாடல் இது ஒன்றுத்திலேயே முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட சிறப்பு. இப்போ தாவியாச்சு, அந்த பக்கம் போறாரு. எல்லா அங்கே இடையில யாரெல்லாம் குறுக்கில் இருந்தாங்களோ அத்தனை பேரையும் வதம் செய்து விட்டு அத்தனை பேரையும் வழிவிட சொல்லி, லங்காகினி என்று சொல்லக்கூடிய ஒருத்தி காவல் தெய்வமாக இருந்தா அவளையும் என்ன பண்ணார்? கன்னத்தில் ஒரு அரைஞ்சி அவளுடைய சாபத்தையும் நீக்கி அங்கிருந்து புறப்பட்டு நேராக இலங்கையில் போய் தொப்புன்னு குச்சார். இப்போ இலங்கையில் உள்ளே போய் நுழைஞ்சு ஒவ்வொரு இடமா பார்க்குறார். என்ன பார்க்குறார்? அங்கே முதல்ல போய் பார்த்த உடனே அங்கே பயபக்தியோட ஒரு இடம் தெரிஞ்சுது. அதுதான் விபூஷணாழ்வார் அரண்மனை. அடுத்து ஒரு இடத்துக்கு போனார். அவன் விடுற மூச்சு காற்றுல போய் 16 கிலோமீட்டர் போய் தொப்புன்னு விழுந்தாராம் ஆஞ்சநேய சுவாமிகள். யாரவன்? கும்பகர்ணன். இன்றைக்கும் நாமெல்லாம் தூங்கும்போது கும்பகர்ணனை போல தூங்குவோன்னு சொல்லுவோம். அடுத்த வினாடி அந்தாண்ட போய் பார்த்தா
ராவணன் படுத்திருக்கிறான். அந்த ராவணனுக்கு பக்கத்தில் அழகான ஒருத்தி படுத்துருக்கிறா. பார்த்த உடனே ஒரு செகண்ட் அச்சம் வந்தது. யாருக்கு? ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு. சீத்தையோன்னு பார்த்தார். பார்த்தவருக்கு என்ன தோணுது? இல்லை, ஏன்னா இவர் தான் அங்கே அடையாளம் சொல்லியிருக்காரு. சீத்தை எப்படி இருப்பாய் என்பதை தன் மனைவியினுடைய அழகை வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. உண்டா இல்லையா? சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனால் ராமபெருமான் யார்கிட்ட சொல்லியிருக்கிறார்? அனுமர்கிட்ட. அதனால தான் இந்த காண்டத்திற்கு என்ன காண்டம்னு பேர்? சுந்தர காண்டம்னு பேர், அழகான காண்டம்னு பேர். ஏன்? தன் மனைவியினுடைய அழகை, தன் மனைவியினுடைய குணத்தை, தன் மனைவியினுடைய தன்மையை ஒருவனிடத்தில், ஒரு ஆடவனிடத்தில் இன்னொரு ஆடவனிடத்தில் வந்து சொல்லுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஆடவன் எவ்வளவு தகுதிக்குரியவனாக இருந்திருந்தால் ராமபெருமான் தன்னுடைய மனைவியை பற்றி அவர்கிட்ட சொல்லி இருப்பார். யோசித்து பார்க்கணும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த அங்க அடையாளங்கள் தன் தாயினுடைய அங்க அடையாளம் இல்லை என்று கருதிய அடுத்த வினாடி பார்த்தார், தேடுறார். இப்பவே நினைக்கிறார், இப்பவே இவனை எழுப்பி எங்கடா வச்சுக்கிற சீதைன்னு சொல்லி அடி 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 அடின்னு அடிச்சா அம்மியும் நகரும் அல்லவா? சற்று நிதானமாக யோசிக்கிறார். அவனை பார்த்த உடனே கோபம் வருது, ஆனால் சற்று நிதானமாக யோசிக்கிறார். என்ன நினைக்கிறார்? ராமபெருமான் நமக்கு இந்த வேலை கொடுக்கல. என்ன வேலை கொடுக்கல? இந்த வேலை கொடுக்கல. அப்போ நமக்கு என்ன வேலை? சீதையை கண்டுபிடிக்கிற வேலை. அப்போ தேடுறார் தேடுறார் தேடுறார். அப்போ தான் அங்கே சீதை இருக்கக்கூடிய சிம்சுபா அப்படின்ற ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கடியில் சீதை அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவளை சுற்றி ஆயிரக்கணக்கான அரக்கிகள், நாய் முகம், நரி முகம், பன்றி முகம், சிங்க முகம், கழுத முகம், இந்த முகம் எல்லாம் முதுகில் இருக்கும். எங்கே இருக்கும்? முதுகில் இருக்கும். வாய் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கும். கையில் நகங்கள் இருக்கும், கோர பல்லு இருக்கும். இதெல்லாம் பார்த்தா எவ்வளவு பயமாக இருக்கும். 10 மாதம் சீதை தூங்கலை, உண்ணலை, உறங்கலை, குளிக்கலை. என்ன இல்லை? உண்ணவில்லை, உறங்கவில்லை, குளிக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார். டேராடோன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்காய் சாம்பார், அப்போ உருக்குன நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ, இவ்வளவும் கொடுத்தாங்க. இவ்வளவும் சாப்பிட்டு முடிச்சு அவருக்கு இப்போ மாதிரி சித்திரை வைகாசி வெயிலு, கத்திரி வெயிலு, மேலே நல்ல 2 டன் ஏசியை போட்டு நல்ல குஷன் மெத்தை இவ்வளவு பெருசை போட்டுட்டு ஐயா போய் தூங்குங்கோன்னாங்க. உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு போய் படுத்தார். கதவை சாத்திரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டினுடைய ஓனர் சொன்னார், ஐயா நிம்மதியாக படுத்து தூங்குங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, இந்த தூணுக்கும் அந்த தூணுக்கும் ஒரு 6 அடி கருணாகம் வந்துட்டு வந்துட்டு போகும், ஆனால் உங்களை ஒன்றும் பண்ணாது. டேராடோன் பாஸ்மதி அரிசி எங்கே? யாழ்ப்பாணத்து முருங்கக்காய் சாம்பார் எங்கே? ஆப்பிள் பஜ்ஜி எங்கே? வெளாம்பல ரசம் எங்கே? வாழைப்பூ வடை எங்கே? புதினா டீ எங்கே? பால் பாயாசம் எங்கே? இதெல்லாம் பறந்து போச்சு. இந்த 6 அடி கருணாகம் எப்போ வருமோ, நம்மளை எப்போ தீண்டி விடுமோ, 6 அடி கருணாகம் எப்போ வருமோ, எப்போ தீண்டி விடுமோ. இந்த பயத்தில் இருக்கக்கூடியவருக்கு தூக்கம் வருமா? அப்படிதான் இருந்தாலாம். அந்த 6 அடி கருணாகம் வேறு யாரும் அல்ல, ராவணன் என்று சொல்லக்கூடிய கருணாகம் எப்ப வருமோ, எப்ப நம்மை தீண்டி விடுமோ என்ற பயத்தில் 10 மாசம் குளிக்காமல் உண்ணாமல் உறங்காமல் இருந்தால் சீத்தை. யோசிச்சு பாருங்க. உடுத்தியதே உடுத்தினா. ஏன்? உண்ணாதனால உறங்காதனால இந்த உடம்பு இழைக்கிறது. அதனால இந்த புடவையை மறுபடியும் மறுபடியும் அவுத்து கட்டினாலாம். ஏன்? வயிறு சுருங்குது, இடுப்பு சுருங்குது. அதனால மறுபடியும் 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 அது எங்க கீழே விழுந்துருமோன்ற பயத்தில் 10 மாசம் குளிக்கல, பல்லு தேய்க்கல, தூங்கல, சாப்பிடல.
மகாலட்சுமியினுடைய மறுஸ்வரூபம். நீங்கள்லாம் யோசித்து பாருங்க. அவளே அவ்வளவு துன்பப்பட்டிருக்கான்னா நம்ம துன்பமெல்லாம் என்னங்க? நம்ம துன்பமெல்லாம் என்ன நினச்சி பாருங்க. உண்டா இல்லையா? மகாபாரத காலத்தில் 5 கணவரை அடைந்தவள் யார்? அவ திரௌபதி. பட்டப்பகல நட்டநடு சபையில 13,60,000 அரசர்கள் இருக்கின்ற பொழுது ஒருவன் சேலையை இழுக்க சொல்றான், ஒருவன் வந்து இழுக்கின்றான். திக்கற்றவருக்கு தெய்வம் துணை. ஒரு கணவர் இருந்தாவே காப்பாத்திருவான்னு நினைப்பா எல்லா மனைவியும். 5 வீட்டுக்கார் மலை மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. வீட்டுக்கார் கண்ணு முன்னாடி இழுக்கிறான் சேலைய. அதை விட இன்னொரு கொடுமை, ரஜே சுதை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பெண்களுக்கே இருக்கக்கூடிய அந்த 3 நாள் என்று சொல்லக்கூடிய வீட்டு விளக்காக இருக்கக்கூடிய நாள் 2வது நாள் அன்றைய தினத்தில் அவளுக்கு. அந்த நேரத்தில் பெண்களினுடைய நிலை என்னவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒற்றையாடையோடு இருக்கின்றாள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அம்மையார் சேலையை பிடிச்சி அவன் இழுக்கின்ற பொழுது அந்த அம்மா முதல்ல இப்படி பிடிச்சிட்டு இருந்தா, 2வது தான் கையை தூக்கணும், 3வது பார்த்தா இதுக்கு மேலே நம்மளால முடியாதுன்னு 2 கையை மேலே தூக்கிட்டா. அப்பதான் ஓமரி, ஸ்ரீகரி, நரகரி, முரகரி, கோவிந்தா, பச்சை வண்ணா, கார்வண்ணா, கமலக்கண்ணா, ஜனார்த்தனா என்று 1000 நாமங்களை சொன்னால் திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்னு. நம்மெல்லாம் என்னமோ நம்மெல்லாம் பெண்கள் நமக்கு வர துன்பத்தை மாதிரி எதிரிக்கும் வரக்கூடாது. கடவுளே நீ இருக்கியா இல்லையா? சாமியே கும்பிடாதவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, உளுந்து உளுந்து சாமி கும்பிட்ற நாங்கள் தான் துன்பப்படுறோம். நீ உனக்கு கண் இருக்கா காது இருக்கா? எவ்வளவு கேள்வி கேட்குறோம். தெய்வமே இவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறது. உண்டா இல்லையா? சீத்தை தெய்வம் தானே. அவ யார்? அவ மகாலட்சுமி தான். மகாலட்சுமியே இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுக்கிறான்னா நம்மளாம் என்ன? 10 மாதம் அவளுக்கு சோறு இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாம் சோறை கண்டா என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு இந்தானா இன்னைக்கும் அதே தான் பார்த்துட்டாங்க போலக்குது. இன்றைக்கும் இதாவது ஆனான்னு நான் யதார்த்தமாக தான் அம்மா சொன்னேன். நான் வந்து அங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் பார்க்கல, எனக்கு என்னென்னு கூட தெரியாது. இல்லை சொல்கிறேன். அதனால் ஒரு சீதைக்கு இவ்வளோ, ஏன்னா நம்ம துன்பமெல்லாம் நினச்சி பார்த்துக்கோங்க. நம்மெல்லாம் இங்கே இருக்கோமே, இங்கெல்லாம் நம்ம இவ்வளோ துன்பப்படுறோமேன்னு யாரும் நினைக்காதீங்க. சீதையே 10 மாதம் அப்படி தான் துன்பப்பட்டாள். அப்படி துன்பப்படுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் சிந்தித்து எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருப்பா. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அரக்கிகள் சொல்லுவாங்க, நேராக வருவாங்க, அந்த நாய் முகம் நரிமுகம் பேய் முகத்தோடு வந்து சொல்லுவாங்க, ஏய் சீத்தை, எங்க ராவணனை விரும்புகிறேன்னு சொல்லு, உன் உதடை அவருக்கு பருக குடு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அவரை ஊன்னு சொல்லு, அவரை பார்த்தா அன்பா 4 வார்த்தை பேசு, அன்பே கண்ணே மணியே என்று பேசு, அப்படியும் இல்லைன்னா மாமான்னு சொல்லு, இல்லை ஆமான்னு சொல்லு, இப்படியெல்லாம் சொல்றா. தினம் தினம் சித்திரவதனை எவ்வளவு அனுபவிச்சிருப்பா. யோசித்து பாருங்க. நம்மளாம் என்னமோ நினைக்கிறோம், நாம தான் துன்பத்தை அனுபவிச்சோம், நாம தான் கஷ்டத்தை அனுபவிச்சோன்னு. அதனாலேயே என்னமோ தெரில, குந்தி அம்மா சொன்னா என்னன்னு, கிருஷ்ணா எனக்கு துன்பத்தையே கூடுறா, எனக்கு வேறு ஒன்று வேணான்னா. பகவான் பார்த்தார், ஏண்டா எனக்கு இப்படி துன்பத்தை கொடுத்த அப்படின்னு கேட்குற உலகத்தில் இருந்து கொண்டு, அத்தை ஏன் அத்தை இப்படி ஒரு வரம் வாங்குறீங்கன்னு கேட்டார். அப்போ தான் அந்த அம்மா அதுக்கு ஒரு பதில் சொன்னேன், இன்பமாக நான் இருந்தேன்னா உன்னை மறந்துடுவேண்டா, துன்பமாக மட்டும் இருந்தால்தான் தினம் தினம் உன்னை நினைத்து 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 ஏண்டா எனக்கு துன்பத்தை கொடுத்தாய் என்று கேட்பேன்னு சொன்னேன். அப்போ எவ்வளவு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட இவள் இந்த நேரத்தில் யோசிக்கின்ற பொழுது அவ்வளவு துன்பம் இருக்கு. இதில் ஒரே ஒரு இன்பம் என்னன்னா, விபூஷணாழ்வாரனுடைய மகள் திரிசடை ரொம்ப அன்பானவ அந்த அம்மா. அம்மா நீங்கள் வருத்தப்படாதீங்க, எக்காரணத்தை கொண்டும் எங்கள் பெரியப்பா உங்களை வந்து தீண்ட மாட்டார், ஏன்னா வேதவதி சாபம் இருக்கின்றது, விரும்பாத பெண்ணை தொட்டால் தலை சுக்குநூறாக வெடிக்கும் என்று அவள் கொடுத்திருக்கிறாள். வேதத்தை வளர்த்து அதிலிருந்து ஒரு அம்மையார் பிறந்தாங்க. அந்த அம்மா வேதவதி ரொம்ப அழகா இருப்பா. அவள் அழகா இருப்பதை கண்டு ராவணன் அவளை தொட்டு தூக்கிட்டு போனார். அப்ப அந்த அம்மா சொன்னா, விரும்பாத பெண்ணை நீ தொடுவாயானால் உன் தலை சுக்குநூறா வெடிக்கட்டும்னு அந்த அம்மா பிறந்த நெருப்புல மீண்டும் போய் புகுந்துட்டா. நீ தொட்டதனால நான் இறைவனுக்கு என்னை சமர்ப்பணம் செய்ய முடியாதனால வேதவதி சாபம் இருக்கு, அதனால விரும்பாத உங்களை காரணத்தை கொண்டும் எங்க பெரியப்பா தொட மாட்டார்.
நீங்கள் விரும்பினாதான் உங்களை தொடுவார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களை நெருங்கி விடுவாரோ என்ற பயம் வேண்டாம். அது மட்டும் இல்லை, இவர்களெல்லாம் ஏவலர்கள், அவர் சொல்லுவதை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள். அதனால் பயப்படாதீர்கள். நிச்சயமாக அவள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா. தினமும் வருவா, சீத்தையை பாப்பா. தினமும் என்ன சொல்லுவாளாம்? ராமபெருமான் வருவார், தங்களை அழைத்து செல்லுவார், வருத்தப்பட வேண்டாம். இது ஒன்று மட்டும்தான் சீதைக்கு ஆறுதல். இது ஒன்று தான் ஆறுதலாக இருந்தது. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு யோசித்து பாருங்க. நம்ம வேதனையெல்லாம் சாதாரணமானது. அதனால தான் உலகத்தில் எல்லா துன்பத்தையும் நீக்கக்கூடிய ஒரே ஒரு காண்டம் எதுன்னு கேட்டா அது சுந்தர காண்டம். அழகான காண்டம், இருக்கிறதுலையே கொடுமையான துன்பமான காண்டம் எதுன்னு கேட்டால் இந்த சுந்தர காண்டம் தான். ஆனால் அதுக்கு பேர் எப்படி வச்சுக்கிறாங்க? சுந்தர காண்டம், அழகான காண்டம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இருக்கிறதுலையே கொடுமையான காண்டம் இதுதான். அந்த காண்டத்திற்கு பேர் என்ன வச்சுக்கிறாங்க பாருங்க? சுந்தர காண்டம்னு பேர் வச்சுக்கிறாங்க, அழகான காண்டம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ யோசித்து பாருங்க. அப்போ சீத்தை இவ்வளவு துன்பப்பட்டு முடிக்கிறா. அப்போதான் அவளை ரொம்ப இம்சிக்கிற பொழுது, அதுக்கப்புறம் எல்லாரும் போனதற்கு பிறகு அங்கே குதிக்கிறார். அந்த ராமபெருமான் சொன்ன அங்க அடையாளங்கள் அத்தனையும் இந்த அம்மையாருக்கு பொருந்துது. பொருந்தி அடுத்த வினாடி அவ சொல்றா, எங்க அப்படியே வேதனையோடு சொரூபத்தில் இருக்கிறார். அப்படி வேதனையினுடைய சொரூபத்தில் இருக்கிற பொழுது ஒரு வார்த்தை, ஸ்ரீராம ஜெயம்னா. இந்த இடத்துல வந்து யாரா ஸ்ரீராம ஜெயம் சொல்றான்னு அப்படி பார்த்தா ஒரு வானரம் அங்கு இருக்கிறது. ஒருவேளை இதுவும் அந்த அம்மாவுக்கு ஒரு என்ன தோணுது? இதுவும் என்ன தோணுதா அந்த அம்மாவுக்கு? ராவணன் அனுப்பியிருப்பானோன்னு தோணுது. நம்ம மனசை மாற்றுறதுக்காக ராவணன் அனுப்பியிருப்பானோ அப்படின்னு தோணுது. தோன்றிய அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அப்போதான் ஒரு வார்த்தை சொல்கிற, அப்படி இருக்காது. அப்போ தான் நடந்த ஒரு சிலவற்றை இவர் சொன்னார் இல்லையா, காகத்தினுடைய கதை. அதுக்கப்புறம் சில இதெல்லாம் சொல்லி முடிச்சா. ஓ, அப்போ இதுவரைக்கும் நமக்கும் ராமருக்கு மட்டுமே தெரிந்த கதையை இவன் சொல்லுகிறானே. அப்பா நீ யார்னார்? அஞ்சனை மைந்தன் ராமதூதன். என்ன சொன்னார்? ராம தூதன்னார். அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி தான் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணார்? இந்த கணையாழியை கொடுக்கிறார். அதை பார்த்த உடனே முதல்ல சீத்தை தன் கரத்தால் ராமருக்கு அணிவித்த கணையாழி அது. ஏன்னா இல்லைன்னா யார் கைக்கு வந்த கணையாழியே? ராமர் கொடுத்து அனுப்பாம யார் கைக்காவது வருமா? அது வராது இல்லையா? அந்த கணையாழியை பார்த்த உடனே தான் இவளுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. என்ன வந்தது? போன உயிர் திரும்பி வந்தது. அப்பதான் இந்த அம்மா சொல்றா, வாழ்த்துறா ஒரு வாழ்த்து. பாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மதிவிலா மனத்தே எண்ணினன் ஊழியோர் பகலாய் ஓதும் ஆண்டெலாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும் இன்றென இருத்தி என்றால். அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த உலகம் ஏழும் 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 அழிந்தாலும் நீ அழியாமல் இருக்க நான் வரம் தரேன். என்ன சொல்ற? பாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே, என் உயிரை கொண்டு வந்து என்னிடத்தில் சேர்த்திருக்கின்றாய். இந்த மாதிரி ஒரு உயிரை யாராலையும் கொடுக்க முடியாது. நான் இறந்து போகலாம் என்று நினைத்தேன் இன்னும் சில காலத்தில். ஏன்னா அம்மா வயிற்றுல 10 மாசம் இருக்கிற மாதிரி இங்க 10 மாசம் சிறவாசம் இருக்கலாம். ஒருவேளை ராமர் வந்தா பார்க்கலாம், வரலன்னா தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ எனக்கு வந்துட்டு என் உயிரையே என்னிடத்துல கொடுத்ததுனால உனக்கு என்ன கொடுக்கலான்னு பார்த்தேன். கொடுப்பதற்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. யான் செய்த புண்ணியத்தின் பலனாக, யான் செய்த தவத்தின் பலனாக உனக்கு ஒரு வரம் தரேன். என்ன வரம் தரேன்? பாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மதிவிலா மனத்தே எண்ணினன் ஊழியோர் பகலாய். எது? இந்த உலகம் அழிந்து அழிந்து மீண்டும் தோன்றி மீண்டும் தோன்றிய எத்தனை முறை அழிஞ்சாலும் சரி, என்னது? நீ ஓதும் ஆண்டெலாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற 14 உலகம் அழிந்தாலும் நீ அழியாமல் இருக்க கடவது. அது என்ன சொல்றா? இன்றனை இருத்தி என்றால். அதனாலதான் அவர் சிரஞ்சீவி. அதனாலதான் அவர் சிரஞ்சீவி. இதை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா
அதற்கு பிறகு அவள் ஒரு கணையாடியை கையில் கொடுத்த அடுத்த வினாடி அந்த கணையாடி என்று சொல்லக்கூடியதை எடுத்துக்கொண்டார். அந்த கணையாடியை எடுத்து அப்பதான் சொல்றார், அம்மா நீ ஊன்னு சொல்லு, இப்பவே நீ ஏறி என்னுடைய தோல்ல உட்கார், நான் கொண்டு போய் அடுத்த வினாடி எங்க விடுறேன், ராமர்கிட்ட விடுறேன். அப்ப அதுக்கு அவர் சொன்ன, ஐயா கணவனுக்கு கீழே தான் மனைவி, மனைவிக்கு கீழே கணவர் கிடையாது. நான் என் சொல் என்று சொல்லக்கூடிய சொல்லினால் இந்த ராவணனை எரித்திருப்பேன். ஆனா ஏன் எரிக்கலன்னா, சீதாயனம் என்று நாளைக்கு பேர் வருமே தவிர ராமாயணம் என்று பேர் வராது. சீதையின் சொல்லால் சுட்டெரிப்பேன், இந்த இலங்கையை ஒரே ஒரு சொல்லினால் சுட்டெரிப்பேன். ஆனா சீதாயனம் வருமே தவிர ராமாயணம் வராது. அதனால சொல்றேன், குழந்தை நீ போ, அவரிடத்துல இதை நான் சொன்னேன்னு சொல்லு. என்னது? மூவருக்கும் வணக்கம் சொன்னேன்னு சொல்லு. அம்மாவினுடைய வயிற்றுல 10 மாசம் இருப்பது போல இன்னும் என்னது சில நாள் இங்கு இருப்பேன், வந்தா பார்ப்பேன், இல்லைன்னா எந்த பூமியில் பிறந்தேனோ அதே பூமியில் பிரவேசம் செய்வேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த கணையாழியை கையில் கொடுத்த உடனே அதை வாங்கி கொண்டு சொல்றார், அம்மா தோல்ல உட்கார வேண்டாம். ஏன்னா அடுத்தவருடைய மனைவி தோல்ல உட்காந்தா வேற மாதிரி நினைப்பாங்க, தப்பா பேசுவாங்க. அம்மா நீ ஊன்னு சொல்லு, இந்த இலங்கையை பேத்துண்டு போய் வச்சு விடுறேன்னார். இலங்கையை பேத்துண்டு போய் வச்சு விடுறேன்னார். அப்பதான் சொன்னார், அது ராமபெருமானுக்கு இடுக்கு வானா, வந்த வேலை இந்த கணையாடியை கொடுத்து இந்த கணையாடி அவர்கிட்ட கொடு, ராமபெருமான் வந்து மற்றதை பார்த்து கொள்வார். அப்போ ஒரு கேள்வி கேட்டா சீத்தை. என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? ஒரே ஒரு சொல்றா, நீ இவ்வளவு சின்னவனா இருக்கிறியடா, எப்படா இந்த இலங்கையை பேத்து கொண்டு போய் வைப்பேன்னா, அம்மா என் உருவத்தை பார் என்று சொன்னார். அது சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், ஆகாய மண்டலம், நட்சத்திர மண்டலம் எல்லாத்தையும் தாண்டி 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 போயிட்டே இருக்கு. அப்பதான் பார்த்தார், மகனே அடங்குன்னார். அம்மா சொன்னா அடங்கணும். உடனே சின்ன உருவத்தை எடுத்தார். என்ன? விஸ்வரூப தரிசனம் என்கின்ற விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்து அடங்கு என்றார். அடங்கிய அடுத்த வினாடி பார்த்தார், ராவணனுடைய இலங்கை என்று சொல்லக்கூடிய அத்தனை அங்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் அழிச்சார். அட்சய குமாரனை அழித்தார். கடைசியில வந்து யார? இந்திரஜித் என்று சொல்லக்கூடியவன் பிரம்மாஸ்திரத்தை ஏவிய பொழுது அடங்கி போய் அங்க கட்டி போட்டு உட்கார வைக்கிறாங்க. கீழே உயர்ந்த சிம்மாசனம், ராவண சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துக்கு கீழே இவரை உட்கார வச்ச உடனே அவர் ஸ்ரீராம ஜெயம் சொன்னார். அந்த வாள் வளர்ந்து ராவணனுடைய திருமுடிக்கு நேர்ல அவர் பாதம் போச்சான். அப்பேற்பட்ட ஒரு பெருமான் அங்கு அமர்ந்தார். கடைசியில இந்த குரங்கு நம்ம இலங்கையை அழித்ததா என்று சொல்லுகிற பொழுது இவ்வளவு பேரை கொன்றதா, வைடா வாளுக்கு தீன்ன உடனே, எனக்கு வைக்கலடா நீ தீ, இந்த இலங்கைக்கு வச்சடான்னு இலங்கை முழுவதும் எரித்து விட்டு மீண்டும் ராமபெருமானிடத்துல அந்த கடலை தாவி சென்று போய் சொல்றார், கண்டே. ஏன்னா ராமபெருமான் என்ன எல்லா திக்கிலும் போனவங்களும் இல்லை இல்லை இல்லைன்னு வந்துட்டார். கடைசியாக ஆஞ்சநேய சுவாமிகள் அங்கு செல்லுகிற பொழுது என்ன சொல்லுவாரோ என்று பயத்தில் மனதில் நடுக்கத்தோடு இருந்த ராமபெருமானுக்கு கண்டேன் சீதையினார். கற்பிற்கு அணிகலனாக இருக்கக்கூடிய கண்டேன் சீதையினார். என்ன சொல்றார்? கண்டேன் சீத்தையை அப்படின்னார். அப்பதான் சொல்றார், ஓ பார்த்து விட்டார் அப்படின்னு. அவருக்கு அந்த அம்மா சொன்னதை இவர்கிட்ட சொல்லி அந்த கணையாடியை கொடுத்தார். எதை கொடுத்தார்? கொடுத்தார். கட்டி அணைத்து ராமபெருமான் சொன்னார், சீத்தை என்ன சொன்னாங்களோ என் உயிரையே திருப்பி கொடுத்தாயே அப்படின்னு திருப்பி கொடுத்தாங்க. அதற்கு பிறகுதான் சேது சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கடலின் மீது பாலம் அமைத்து பிறகு அங்கு சென்று ராவண யுத்தம் என்று சொல்லக்கூடிய 10 நாள் இரவு பகலாக சண்டை நடந்தது. 9வது நாள் சண்டை நடக்கின்ற பொழுது தன் மனைவியை கொண்டு போய் 10 மாசம் வைத்திருந்த, அதுக்கு முன்னாடியே விபூஷணார் வந்து இங்க சேர்ந்தார். அப்போ இந்தா விபூஷணா இலங்காதி பட்டம்னு கொடுத்தார். ஆனாலும் லட்சுமணருக்கு ஒரு சந்தேகம், அண்ணா இவருக்கு இலங்கை பட்டம் கொடுத்துட்டியே, சரி ஒருவேளை ராவணன் வந்து காலில் விழுந்து என்னை மன்னிச்சுடு ராமான்னு சொன்னா எந்த நாட்டை கொடுப்பாய்னு கேட்ட பொழுது என் அயோத்தியை தருவேன் என்று சொன்னவர் ராமபெருமான்.
என் அயோத்தியை தருவேன்னு சொன்னவர் ராமபெருமான். அப்பேற்பட்ட ராமபெருமான் 9வது நாள் ராவணன் யுத்தத்திற்கு வந்த பொழுது இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார். ஏன் தெரியுமா? தன் மனைவியை கொண்டு போய் சித்திரவதை என்கின்ற ஒன்றை செய்து விரும்பி இருந்தாலும் இவன் திருந்தினால் இந்த இலங்கையை அழிக்க வேண்டாமே, ஏன்னா திருந்துவதற்கு எல்லோருக்கும் ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்பதற்காக இப்பயாவது கொண்டு வந்து சீதையை ஒப்படைத்து விடுவாயாக என்று சொல்லி அவர் சொல்லாமல் இன்று போய் நாளை வா என்றார். ஆனால் அவன் என்ன பண்ணா? மனிதன் 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 என்று கெட்டு போனான். துரியோதனன் இடையன் 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 என்று கெட்டு போனான். அதே மாதிரி குழந்தை குழந்தை என்று சூரபதுமன் கெட்டு போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிந்த வரைக்கும் இறைவனை நாமே கண்ணார கண்டு வாயார வாழ்த்தி இறைவனை வணங்கினால் இறைவன் எக்காரணத்தை கொண்டும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார். நாம் ராவணனோ கும்பகர்ணனோ சூரபதுமனோ யாரு துரியோதனனோ கிடையாது. அதனால் நம்மை எக்காரணத்தை கொண்டும் இறைவன் என்ன செய்ய மாட்டார்? தீங்கு செய்ய மாட்டார். முடிந்த வரைக்கும் நன்மையை தவிர வேற ஒன்றும் தரமாட்டார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால் வந்தாராம் இருந்தாராம் போனாராம் உட்காராம் சாப்பிட்டாராம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமநாமத்தை முடிந்த வரைக்கும் எல்லோரும் எந்த நேரத்திலும் சொன்னோமே ஆனால் அந்த ராமபெருமானுடைய திருவடி பதம் என்று சொல்லக்கூடியதை நாம் அடைவோம் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் நேரம் என்று சொல்லக்கூடியது அதிகமாக எடுத்தாலும் கூட இவ்வளவு நேரமும் உட்கார்ந்துட்டு இந்த ராமநாமத்தை இந்த சுந்தரகாண்டத்தை கேட்கணுன்றதுக்காக உட்கார்ந்து இவ்வளவு நேரம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அந்த ராமபெருமானும் அந்த ஆஞ்சநேய சுவாமிகளும் எல்லா நன்மையும் தர வேண்டும். அது மட்டும் இல்லை, சொர்க்க பதவி என்று சொல்லக்கூடியதை தர வேண்டும் என்று நானும் அந்த ராமபெருமானிடத்திலும் ஆஞ்சநேய சுவாமிகளிடத்திலையும் வேண்டி பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.